லட்சுமி, என்னம்மா? குனிந்தவாறு தரையை பெருக்கிக் கொண்டிருந்த லட்சுமி பெருக்குவதை நிறுத்திவிட்டு தலை உயர்த்தி தாயை நோக்கினாள். இனிமேப்பட்டு நீ வெளியே போகக்கூடாது. ஏம்மா? இந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்லாது சரசு மகளை பொருள் பொதிய பார்த்தாள். அந்த பார்வையின் உட்கிடை தெற்றென புரிந்ததும் லட்சுமி கனப்பொழுதுக்கு மேல் தாயின் பார்வையை தாங்க முடியாமல் தலையை தாழ்த்தி கொண்டு விட்டாள். ஊர்ல கண்ட காவாலி கழுதுங்க, ஏமாந்த பொண்ணுங்க எதனாச்சும் கிடைக்குமான்னு நோட்டம் விட்டுக்கிட்டு அலையுதுங்க. அதுக்கு நாம இரையாயிடக்கூடாதுடி லட்சுமி. லட்சுமி மறுபடியும் பெருக்க தொடங்கி இருந்தாள். அம்மா என்ன சொல்ல வந்தாள் என்பது அவளுக்கு நன்றாகவே விளங்கியது. என்னடி பதிலே சொல்லாம பெருக்கிட்டு இருக்கிறேன்? சரிம்மா. அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் போல் தாய்க்கும் மகளுக்கும் இடையே ஒரு பேசாமை நிலவியது. கூட்டி முடித்து குப்பையை முரத்தில் அள்ளி உடல் நிமிர்ந்ததும், அப்ப எப்படிமா சோறு திங்கிறது என்று கேட்டுவிட்டு சரசுவை கவலையுடன் பார்த்த லட்சுமி கண்களை கொட்டாமல் நின்றாள். இந்த கேள்விக்கு சரசுவிடம் பதில் இல்லை. அவளால் பதில் சொல்லவே முடியாது என்பது புரிந்ததால் கசப்பான புன்னகை காட்டிய லட்சுமி, என்னம்மா பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு மேலுக்கு சுகமில்ல, படுத்த படுக்கை ஆயிட்டீங்க. நானும் இனிமேப்பட்டு வேலைக்கு போக கூடாதுன்னா அப்புறம் எப்படித்தாம்மா சோறு திங்கிறது என்று ஏற்கனவே கேட்டு பதில் வராத கேள்வியை மேலும் விரிவாக கேட்டாள். சோறு திங்கிறது தானாடி உலகத்துல முக்கியம். அப்படி நினைச்சு தாண்டி நான் என் தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டேன். ஆனா என்னோட நல்ல காலம் தப்பிச்சேன். என்னம்மா சொல்றீங்க? சரசு பதில் சொல்லவில்லை. ஆனால் அவள் கண்கள் மட்டும் சிவந்து கலங்கி விட்டன. இருங்க, குப்பையை கொண்டுட்டு போய் வெளியில கொட்டிட்டு வரேன் என்றவாறு லட்சுமி முரத்துடன் வெளியே போனாள். குப்பை தொட்டியில் குப்பையை கொட்டிவிட்டு அவள் தலை உயர்த்திய போது எதிர்குடிசை பயல்கள் 2 பேர் அவள் பக்கம் கையை காட்டி குசும்புத்தனமாய் ஏதோ சொல்லி புன்னகை பரிமாற்றம் செய்து கொண்டதை கவனிக்க நேர்ந்து அவள் முகம் அதன் மாநிறத்தை கடந்து சிவந்து போய்விட்டது. தலையை குனிந்து கொண்டு மிக விரைவாக தங்கள் குடிசையினுள் நுழைந்த அவளுக்கு அம்மா சொல்வது சரிதான் என்றே அப்போது ஏற்றுக்கொள்ள தோன்றியது. முரத்தை சுவரோரம் வைத்துவிட்டு, என்னம்மா என் கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லலையே என்று கேட்டபடி லட்சுமி சரசு படுத்து கொண்டிருந்த பாயின் அருகே வந்து குந்தி கொண்டாள். என்னம்மா, உங்க தலையில நீங்களே மண்ணை அள்ளி போட்டுக்கிட்டீங்க? பதிலாக ஒரு பெருமூச்சே அவளிடமிருந்து சீறி பாய்ந்து வெளிவந்தது. அந்த கதையெல்லாம் அப்புறமா ஒரு நாள் சவகாசமா உனக்கு சொல்றேன்டி. சொல்லத்தான் போறேன். மனுஷனோட எத்தனையோ பசியில வவுத்து பசி தானடி பெருசா தெரியுது. அதை ஜெயிக்க முடிஞ்சிடுச்சுன்னா இந்த உலகத்துல பிரச்சனையே இருக்காதேடி லட்சுமி. இவ்வாறு கேட்டுவிட்டு சரசு சுவரை வெறித்தாள். அது ஒன்றும் அவள் இன்று புதிதாய் உதிர்த்த பழமொழியோ பொன்மொழியோ அன்று. சோர்வும் கவலையும் ஏற்படுகிற போதெல்லாம் அவள் அடிக்கடி வெளிப்படுத்துகிற பொறுமல் தான். யாருமா இல்லைன்னாங்க, வவுறுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆனா பசிக்கு சோறு தராம வயித்த காயப்பட முடியுமாமா? என்ன பேசுறீங்க நீங்க? எல்லாம் நான் சரியா தாண்டி பேசுறேன். கொஞ்சம் விவரத்துக்கு வந்ததும் நீயே புரிஞ்சுக்குவ. வயிற்றுக்கு சோறு போட வசதி இல்லைன்னா எங்கேயாவது கிணறு, குளம், ஆறு, கடல்னு போய் விழுந்து செத்துறணுண்டி. இப்ப உசுரை வச்சுக்கிட்டு நான் என்னத்த சாதிச்சேன் சொல்லு? என்னம்மா பேசுறீங்க? உசுரை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே எதுனாச்சும் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களா என்ன? சாதிக்காட்டியும் இப்படி பசி, பட்டினி, நோக்காடுன்னு பூமிக்கு பாரமா சோத்துக்கு கேடா இருக்கப்படாதுரி லட்சுமி. மனுஷங்கன்னா பசி வேலைக்கு சாப்பிட்டுக்கிட்டு, நோய் நொடினா மருந்து சாப்பிட்டுக்கிட்டு பத்திரமானு இருக்கடியுமா வாழாறதுதான். அதுதான் காலம். இப்படியே இருக்காதுன்னு நம்பித்தான் வாழ்றோம். சிலருக்கு சோதனைக்கு மேல சோதனை வந்துருது. அதுக்கு என்னமா செய்ய முடியும்? அதுக்காக கடவுள் கொடுத்த உசுர பொசுக்குன்னு கடல்ல குதிச்சு விட்டுடுவா முடியும்? எல்லாத்துக்கும் அந்த தைரியம் வராதுமா. உண்மைதாண்டி லட்சுமி, உண்மைதான். அந்த தைரியமும் தெம்பும் இல்லாம போனதுனாலதான் இப்ப கடந்து முழின்னு முழிக்கிறேன். என் உடம்பு இருக்கிற இருப்புல உன்னைய ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டு கண்ணை மூடுறதெல்லாம் நடக்கிற காரியமா? அதை செய்ய முடிஞ்சிச்சுன்னா செஞ்சுட்டு கடல்ல குதிச்சிட வேண்டி. அட சும்மா இருங்கம்மா, நான் போய் விளக்கேத்தி வைக்கிறேன். விளக்கு வைக்கிற நேரத்துல கண்ணா பின்னான்னு பேசாதீங்க என்று அதட்டுகிற குரலில் அறிவித்து விட்டு லட்சுமி சாமி படத்தை நோக்கி போனாள். நாம இருக்கிற இருப்புக்கு எண்ணெய் ஊத்தி விளக்கேத்தி வைக்கிறது ஒண்ணுதான் குறை இல்ல. ஒரு 2 நிமிஷம் போல எரிய விட்டுட்டு நிப்பாட்டிடு. பிறகு குழம்பு தாளிக்க எண்ணெய் இருக்காது. சாமி விளக்கு ஏற்றி பிள்ளையார் படத்துக்கு முன்னால் கை கூப்பி நின்ற லட்சுமி பிறகு விழுந்து வணங்கிய லட்சுமி, அம்மா அங்கிட்டு இருந்தே நீங்களும் கும்பிடுங்கம்மா என்றவள் திருநீற்றை எடுத்து வந்து தாயின் நெற்றியில் சன்னமாய் கீற்றினாள். சாமியாவது பூதமாவது எனக்கு இருந்த கடவுள் பக்தி எல்லாம் என்னைக்கோ போயிடுச்சு லட்சுமி. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இத்தனை ஜனங்க கஷ்டப்படுவாங்களா? அதுலயும் யாருக்கும் எந்த இம்சையும் செய்யாத நம்மள போல உங்களுக்கு பசிக்கு சோறு கூட கிடைக்காம போகுமா?
லட்சுமி திருநீற்றுச் சம்புடத்தை மாடத்தில் வைத்துவிட்டு மறுபடியும் தாயின் எதிரே வந்து குந்தினாள். அவள் இப்படியெல்லாம் பேசும்போது சரசு அவளை மறுத்து பேசுவதோடு கடவுளை பழிக்கலாகாதென்று அவளுக்கு அறிவுரையும் சொல்வதுண்டு. இன்று அம்மாவே இப்படி பேசுகிறாள் என்றால் அவள் மனம் எந்த அளவுக்கு புண்பட்டு போயிருக்க வேண்டும். இவ்வாறு நினைத்தபடியே லட்சுமி வியப்புடன் அவளை பார்த்தாள். என்னம்மா இது, நான் இப்படி ஒரு பேச்சு பேசினா என்ன திட்டுவீங்க, இப்போ நீங்களே இப்படி பேசுறீங்களே, எனக்கு மனசு வெறுத்து போயிடுச்சுடி லட்சுமி, மனசு வெறுத்து போயிடுச்சு என்று தழுதழுப்பாய் அரற்றிய சரசு சட்டென்று பொங்கி நொறுங்கி அழலானாள். அழுவாதீங்கம்மா, அழுவாதீங்க, எனக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே அழுதா எப்படிமா? என்னமோ சொல்ல வந்தீங்க, அதை சொல்லிட்டீங்கன்னா மனசுல இருக்கிற பாரம் குறையும்ல, அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு விட்டுடு தாய், ஒரு நாள் கண்டிப்பா சொல்லத்தான் போறேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப அசதியா இருக்குது, அதனால இன்னொரு நாள் சொல்றேன். அது எப்ப வேணா சொல்லுங்க, ஆனா இனி நான் வெளியே போக கூடாதுங்கிறீங்களே. நீங்க வேலை செஞ்சிட்டு இருந்த வீடுகள்ல இப்ப நான் வேலை செஞ்சு ஏதோ கொண்டாறேன். அவங்கெல்லாம் நல்லவங்க. நீங்க படுக்கையில விழுந்துட்டதுனால இறக்கப்பட்டு சின்ன பொண்ணு என்ன வேலை செய்யும்னு யோசிக்காம போனா போகுதுன்னு என்னைய வேலைக்கு இத்தனை நாளும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் நான் நின்னா பிறகு போய்தான் ஆகணும்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அந்த வீடுகளை எல்லாம் மறுபடியும் பிடிக்க முடியாதுமா. வேற வேலைக்காரிங்க பிடிச்சிடுவாங்க. அப்ப நம்ம நிலைமை இன்னும் மோசமாயிடுமேம்மா. புரியுதுடி லட்சுமி, புரியுது. இதெல்லாம் எனக்கு தெரியாதா? இருந்தாலும் வயசுக்கு வந்துட்ட உன்னைய எப்படி வெளியே போய் வேலை செய்ய அனுப்புறதுன்னு தான் யோசிக்கிறேன். நான் ஜாக்கிரதையா இருப்பேம்மா, நீங்க கவலையே படாதீங்க. அதுக்கு பயந்துகிட்டு பட்னி கிடந்தா சாவாங்க. ஜாக்கிரதையா இருப்பியாடி லட்சுமி. இவ்வாறு கேட்டுவிட்டு சரசு தன் மெல்லிய கையால் மகளின் கையை தொட்டாள். அவள் கண்கள் நிறைந்திருந்தன. லட்சுமிக்கும் கண்களில் ஈரம் படர்ந்தது. இருப்பம்மா, நீங்க கவலையே படாதீங்க. வயசு பொண்ணு, முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எவன் பேச்சுக்கும் மயங்கிற கூடாதுங்கிறது தான். குழஞ்சு குழஞ்சு பேசுவானுங்க, நாமளும் பதிலுக்கு குழஞ்சோம் தொலைஞ்சோம். அவங்க ஊன்னு பேசுறதெல்லாம் வெறும் ஆசையாலாடி லட்சுமி, அன்புனால இல்ல. 80 வயசு கிழமை எவனாச்சும் தம் பொஞ்சாதிய கண்ணே மூக்கேன்னு கொஞ்சறானா? பாத்திருக்கமா? கேட்டாவது இருக்கமா என்று சரசு சொல்ல, ஒரு 80 வயது கிழவன் தன் 75 வயது மனைவியை மடியில் போட்டுக்கொண்டு ராசாத்தி கண்ணே ராசாத்தி என்று சினிமா பாட்டு பாடுவது போன்ற கற்பனை மனக்கண்கள் முன்பு விரிய லட்சுமி திடீரென்று சத்தம் போட்டு சிரிக்கலானாள். முதல்ல இப்படி உண்டியல் குலுக்குனாப்புல சிரிக்கிறத நீ நிப்பாட்டணும். பொண்ணு சிரிச்சாலே ஒரு மாதிரியா பாக்குற உலகம் இது லட்சுமி. சரசுவோடு வாக்குவாதம் செய்ய லட்சுமிக்கு ஆசைதான். ஆனால் தாயின் உடல்நிலை மனநிலை கருதி அவள் அப்போதைக்கு மௌனமாக இருந்து விடுவது என்று எண்ணினாள். யார் கூடவும் அனாவசியமா பேச்சு கூடாது, சிரிக்க கூடாது, முக்கியமா ஆம்பளை பசங்க கிட்ட. என்னடி? சரிம்மா, ஆம்பளை பசங்க எது கொடுத்தாலும் வாங்க கூடாது. ஆம்பளைக்கு நம்ம பார்த்தாலே 4 அடி தள்ளி நடக்கணும்னு தோணணும். எவனையும் பார்த்து சிரிக்க கூடாது. இத்தனை நாளா பழகுனவனா இருந்தாலும் சரிதான். என்ன? சரிம்மா. என்னடா இது, அம்மா இப்படிலாம் கண்டிப்பு பண்ணுதே அப்படின்னு என் மேல உனக்கு சடவா கூட இருக்கும். இல்லம்மா, நான் ஒண்ணு இதுக்கெல்லாம் சடைச்சுக்க மாட்டேன். என்னோட நல்லதுக்கு தானே நீ சொல்றீங்க, அதை புரிஞ்சுக்கிட்டா சரி என்ற சரசு தனக்குள், நான் எங்கம்மா சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்காம அலட்சியப்படுத்தினதுனால்தான் இப்படியாச்சு என்று தனக்குள் நினைத்து பெருமூச்சு விட்டாள். குனிஞ்சுதான் நடக்கணும், கால் விரலை பார்த்து நடக்கணும். லட்சுமி மறுபடியும் சத்தம் போட்டு சிரிக்க, என்னத்தடியே கண்டுட்டு இப்படி சிரிக்கிற மணி அரைச்சா மாதிரி? நீங்க சொல்றாபடி கால் விரலை பார்த்துக்கிட்டே நடந்து போய் எதிரில வர எரும மாடு கூட தெரியாம நான் போய் அது கொம்புல மாட்டிக்கிட்டா என்ன செய்யறதுன்னு நினைச்சேன். சிரிப்பு வந்துடுச்சு. முதல்ல எது கேட்டாலும் இப்படி சலங்க குலுக்குன மாதிரி சிரிக்கிறத நீ நிப்பாட்டணும். அதுக்கு முதல்ல கத்துக்கடி. சரி, கஞ்சி எடுத்தாருட்டா? எடுத்தா, குடிச்சு போட்டு படுக்கிறேன் என்ற சரசு, படுத்துக்கிட்டே தானே இருக்கேன் என்று சிரித்தாள். லட்சுமி கஞ்சி கலந்து எடுத்து வர எழுந்து போனாள். 13 வயதுக்கு 18க்கு சொல்லலாம் போல் தளதளவென்றிருந்த தன் மகளை பார்த்து பெருமைப்பட தோன்றாமல் சரசு பயப்படலானாள். இவ வயசுல நானும் இப்படித்தான் இருந்தேன். பாக்குறதுக்கு இவ மாதிரி இருந்தாலும் நடந்துக்கிறதுல ஏன் மாதிரி இல்லாம இருந்தா சரி. இப்படி நினைத்து மறுபடியும் பொடியாக ஒரு பெருமூச்சை வெளிவிட்ட சரசு பாயில் எழுந்து உட்கார்ந்தாள். 2 நிமிடங்களில் மகள் கலந்து எடுத்து வந்த ஜவ்வரிசி கஞ்சியை வேண்டா வெறுப்புடன் குடித்துவிட்டு அவள் படுத்துக்கொண்டாள். மகளிடம் எப்போதாவது சொல்ல வேண்டும் என்று எண்ணி, ஆனால் இப்போது சொல்ல வாய் வராது. அவள் ஒத்தி போட்ட கடந்த காலத்து நிகழ்ச்சிகள் யாவும் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக அவள் ஞாபகத்திரையில் நிழற்படங்களாய் நகரலாயின. அப்போது சரசுவுக்கு 14 வயது இருக்கும். சத்தம் போட்டு சிரிக்க கூடாது என்று இப்போது மகளுக்கு அறிவுரை சொல்லும் சரசு, இவளை காட்டிலும் இன்னும் அதிகமாய் சத்தம் போட்டு சிரித்துக் கொண்டிருந்தவள்தான்.
இன்னும் சொல்ல போனால் சிரிக்கத் தொடங்கினால் அவளால் நிறுத்தவே முடியாது. இவளாவது சட்டென்று நிறுத்திக் கொள்கிறாள். ஒரு நாள் அவளும் அவள் பள்ளித்தோழி சுமதியும் மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த நேரத்தில்தான் அவள் அவனை சந்தித்தாள். அந்த சிற்றூருக்கு அவன் வந்து கொண்டிருந்தான். அப்போது கயிற்றை அறுத்து கொண்டு மிரண்டு ஓடி வந்த பசுமாடு ஒன்று இருவரும் பேசி சிரித்தபடி வந்து கொண்டிருந்த திசையில் தன் கொம்புகளை தாழ்த்தி கொண்டு விரைய இரண்டு பெண்களும் வாய்க்குளறி உருப்படியில்லாத கூச்சலை கிளப்பினார்கள். அப்போது அவர்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த அந்த புதிய இளைஞன் சட்டென பாய்ந்து மாட்டின் கொம்புகளை ஓர் லாவகத்துடன் பற்றி அதை அடக்கினான். சில நொடிகள் போல் அவன் கைகளில் சிக்கிய கொம்புகளை ஆட்டி அடங்க மறுத்த மாடு பின்னர் தானாக அடங்கி சாதுவாகி எதிர் திசையில் மெதுவாக நடந்து செல்ல தொடங்கியது. 7ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த இரண்டு பெண்களும் போன உயிர் திரும்ப கிடைத்தவர்கள் போன்ற நிம்மதி பெருமூச்சு விட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க என்று அவனுக்கு நன்றி கூறினர். இப்படித்தான் அவர்களுக்குள் முதலாக அறிமுகம் ஏற்பட்டது. சுமதி கொஞ்சம் சாதுவான பெண். சட்டென்று அந்நியர்களுடன் பேசிவிட மாட்டாள். அதிலும் ஆண்களுடன் பெண்கள் தேவையற்று பேசுவதில்லை என்கிற கிராமத்து மரபை அவள் கட்டாயமாய் கடைபிடிப்பவள். ஆனால் சரசு அப்படி என்று கொஞ்சம் கலகலப்பானவள். ஆண் பெண் பேதமெல்லாம் பழகுவதை பொறுத்தவரையில் இவளுக்கு கிடையாது. மறுநாளிலிருந்து அவன் தவறாது அவர்களுக்கு பின்னால் சிறிது இடைவெளி விட்டு நடந்து வர தொடங்கினான். பார்ப்பதற்கு அழகாகவும் எடுப்பாகவும் இருந்த அவனை சரசுவுக்கு ரொம்ப பிடித்து போயிற்று. மறுநாளே அவன் அவர்களுடன் சரியாக சொல்ல வேண்டுமானால் சரசுவுடன் பேச்சு கொடுத்தான். பின்னால் காலடி சத்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தபோது சிரித்தபடி, நான் தாங்க இன்னைக்கும் மாடு வருதான் பாக்குறதுக்காக வந்தேன் என்று சிரித்தான். சரசு குபீர் என்று சிரிக்க சுமதி அவன் பார்க்காத முறையில் அவளை கிள்ளி அடக்க முற்பட்டாள். குறிப்பை புரிந்து கொண்டாலும் சரசு சிரிப்பை நிறுத்தவில்லை. அவளுக்குத்தான் சிரிப்பை அன்னைத்தவுடன் நிறுத்த முடியாதே. மகாத்மா காந்தி பள்ளிக்கூடத்திலேயா படிக்கிறீங்க ரெண்டு பேரும் என்று கேட்டவாறு இருவருக்கும் பின்னால் நடந்தான். இந்த ஊர்ல அது ஒண்ணுதான பள்ளிக்கூடம் என்றாள் சரசு இடக்காக. தெரிஞ்சுக்கிட்டே இது என்ன கேள்வி என்கிற இடக்கு அவள் குரலில் ததும்பியது. கேட்டுக்கொண்டே திரும்பியும் பார்த்தாள். அவன் முகத்தில் அசடு தட்டியதை பார்த்து சிரித்தாள். சரி, தெரியாத கேள்வி கேக்குறேன். எந்த வகுப்புல படிக்கிறீங்க ரெண்டு பேரும்? 7ஆம் வகுப்பு. அது வேணா சின்ன பொண்ணு, நீயுமா 7ஆம் வகுப்புல படிக்கிற? 18 வயசு இருக்கும் போல இருக்கே என்று அவன் கேட்டு சிரிக்கவும், சரசு நாங்க ரெண்டு பேரும் ஒரே வயசுதான், சுமதி தான் என்னை விட 2 மாசம் பெரியவ என்றாள் சற்றே கோபத்துடன். அப்படியா? ஆனா அக்கான்னு கூப்பிடாப்ல இருக்கே என்று அவன் கூற சுமதிக்கு கூட சிரிப்பு வந்து விட்டது. உதடுகளை உள்மடித்து முகத்தை அப்பால் திருப்பிக் கொண்டு பொங்கிய சிரிப்பை அடக்கினாள். அதுக்கு என்ன செய்யறது, அவங்கவுங்க வஞ்சனையான உடம்பு. நறுங்கி போய் தம்பின்னு கூப்பிடுற மாதிரி இருந்தா அதுக்கு நானா பெண என்று சரசு திருப்பி அடிக்க அவனே அடக்க முடியாமல் சிரித்து விட்டான். அட, நல்லாத்தான் சாடுற, கெட்டிக்கார பொண்ணுதான். அது சரி, பேச்சு வாக்குல உன் ஃப்ரெண்டு பேரு சுமதிங்கிறத சொல்லிட்ட, ஆனா உன் பேரை சொல்லலையே. என் பேரு சரஸ்வதி, சரசுன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. அது சரி, நீங்க யாரு? இந்த ஊருக்கு புதுசா தெரியுறீங்களே. அட, நல்லாத்தான் கவனிச்சிருக்க. அப்படின்னா இந்த ஊர்ல உள்ள ஆம்பளைங்களை எல்லாம் நல்லாவே கவனிச்சு வச்சிருக்காப்புல இருக்கு. எனது? அட கோச்சுக்காதம்மா சரசு, ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். நான் மெட்ராஸ்ல அங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஊர்ல எங்க தங்கச்சி இருக்குது, பாத்துட்டு போலான்னு வந்தேன். என் பேரு தியாகு. படிப்பு SSLC வரைக்கும் தான். நல்லாவே படிப்பேன். ஆனா வீட்டுல எங்க அப்பா பிசினஸ பாத்துக்கடான்ட்டாரு. என்ன பிசினஸ் பண்றீங்க? வாத்து கோழி முட்டை வியாபாரம். அட, அதான் வாத்து மாதிரியே ஒரு நட என்று சரசு சொல்ல சுமதி அவளை முறைத்தாள். சரசு கண்டு கொள்ளவில்லை. அவனும் பெரிதாய் சிரித்து விட்டு, நல்லா தமாஷ் பண்ற என்றான். சரிங்க, சாரிங்க, வாங்கி தரேன். என்ன மாதிரி வேணும்? வாயிலா, நைலக்ஸா, இல்ல கைத்தறியா? சரசு அடக்க முடியாமல் பெருங்குரலில் சிரித்தாள். சுமதி சிரிக்காமல் நடந்து கொண்டிருந்தாள். சிலரு கிச்சு கிச்சு மூட்டினாத்தான் சிரிப்பாங்க போல என்று அவன் கிண்டல் அடிக்க சுமதி புன்னகை மட்டும் செய்தாள். தன்னை அவளுக்கு பிடிக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டதாய் காட்டிக்கொள்ள அவன் விரும்பவில்லை போலும். ஆமா, அப்படி லபக்குன்னு பாஞ்சு மாட்டை பிடிச்சுங்களே, ஜல்லிக்கட்டுல மாடு பிடிச்சு பழக்கமா? அதன்னும் இல்ல, எனக்கும் மாடுனா கொலை நடுக்கும் தான். ஒரு அழகான பொண்ணை காப்பாத்தணுமேங்கிற வேகத்துல. ஐயோ, உன் சிநேகிதி சுமதி முறைக்குது. 2 அழகான பொண்ணுங்களை காப்பாத்தணுங்கிறதுல ஒரு இதுலதான் அப்படி தாவி பிடிச்சேன். அப்படி ஒன்னும் நான் பெரிய வீரன்லாம் கிடையாது. அதான் பார்த்தாலே தெரியுது. இதற்குள் அவர்களது வீடுகள் இருந்த தெருமுனை வர, இனிமே பட்டு பின்னாடி வராதிங்க, எங்க வீடு வந்துருச்சு என்றாள் சரசு. உங்க வீடு எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கத்தானே வந்தேன். அதை தெரிஞ்சுக்காம விடாம விரட்டுறியே. அதோ அந்த சின்ன வீடு, கதவுல நீல பெயிண்ட் அடிச்ச வீடு, பக்கத்துல வேப்ப மரம் இருக்குதே, அதுதான்.
சரி அப்ப வர என்று இருவரிடமும் சொல்லிக்கொண்டு தியாகு விடை பெற்றான். இருவரும் மௌனமாக வீடு நோக்கி நடக்கலானார்கள். சுமதியின் முகம் இறுகி இருந்தது. எதையோ சொல்ல துடித்து சொல்லாமல் அடக்கிக் கொள்கிற முகபாவனையுடன் அவள் நடந்ததை சரசு கவனித்து, என்னடி பேசாம வர என்றாள். அந்த ஆளை சுமதிக்கு பிடிக்கவில்லையா அல்லது தான் அவனுடன் சிரித்து பேசியது பிடிக்கவில்லையா என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினாள். என்னடி சுமதி, அந்த ஆளோட நான் பேசினது உனக்கு பிடிக்கல தானே? ஆமா, அந்த ஆளையும் பிடிக்கல, அவனோட நீ சிரிச்சு பேசினதும் பிடிக்கல. ஏண்டி உன் குரல்ல இம்புட்டாத்திரம்? நேத்திக்கு அந்த ஆள் மாட்ட பிடிக்கலன்னா நம்ம கதி என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாரு. அதான் உடனேயே தேங்க்ஸ்ன்னு சொல்லியாச்சுல்ல, பிறகு என்ன? பட்டணத்து ஆளுங்களை எல்லாம் நம்ப கூடாதுரி. நேத்து விஷயம் நேத்தோட போச்சுன்னு விடாம பின்னாடியே வராம பாரு. நல்லவன் அப்படி வரமாட்டான்டி சரசு. இது கூடவா உனக்கு புரியல? தற்செயலா வந்திருக்கலாம்ல. இல்ல. என்னடி இம்பிட்டு நிச்சயமா பேசுற? அவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. இந்த பாரடி சுமதி, கண்ணா பின்னான்னு பேசாத. அந்த ஆள் மூஞ்சியில என்னத்த கண்டுட்ட பெருசா? நம்ம உசுரையே காப்பாத்திருக்கான். நீ என்னடானா நன்றி இல்லாம பேசுற. நன்றி காட்டுறதுங்கிறது வேத்தாளோட சித்தரிச்சு பேசுறது இல்ல. சரசுவுக்கு பொத்து கொண்டு வந்து விட்டது அடங்காத சினம். இந்த பாரடி சுமதி, ஃப்ரெண்டாச்சே, நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கேன். உன் கிட்டத்துல இருந்து வேற யாராச்சும் இருந்திருந்தா இந்நேரம் தூக்கி எறிஞ்சு பேசியிருப்பேன். அந்த ஆளை உனக்கு பிடிக்கலன்னா நீ பேச வேணாம், அத்தோட நிறுத்திக்க. அவன் நல்லவன் இல்லைன்னு தோணுது. நீ என்னைய என்ன திட்டினாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா நான் உன்னோட ஃப்ரெண்டு. அவன் நேத்து வந்த வேத்தாளு. உனக்கு பொறாம. அப்படியே வச்சுக்கடி, எனக்கு பொறாம தான். அவன் உன்னைய பாக்குற பார்வையே சரியில்லை. அவன் இந்த ஊருக்கு வந்திருக்கிறது நம்ம நல்லதுக்கு இல்லைன்னு எனக்கு தோணுது. பிறகு உன் இஷ்டம் டி, நான் வரேன். முதலில் சுமதியின் வீடு வர அவள் விடை பெற்று போய்விட்டாள். சரசு ஆத்திரத்துடன் விரைவாக நடந்து வீட்டுக்கு போனாள். தியாகு என்னும் அந்த புதியவனின் கலையான முகமும் சிரிப்பான பேச்சும் சகஜமாய் பழகும் செருக்கின்மையும் சரசுவை அவன் பால் கவர்ச்சி கொள்ள வைத்தன. வயதில் சிறியவளானாலும் அந்த ஊரில் அடிக்கடி டூரிங் கொட்டகையில் பல திரைப்படங்கள் பார்த்து பார்த்து பிஞ்சிலே பழுத்திருந்தாள். காதலை பற்றி நிறைய யோசித்து வைத்திருந்தாள். காதலித்து கல்யாணம் கட்டுவது மிகப்பெரிய பெருமை என்று எண்ணியிருந்தாள். இந்த பட்டணத்து ஆளுக்கு தன்னை மிகவும் பிடித்து விட்டது புரிய, அவன் சென்னை பட்டணத்துக்கு திரும்பி போவதற்கு முன்னால் கண்டிப்பாக தன்னை காதலிப்பதாய் சொல்லப் போகிறான் என்பதில் அவளுக்கு ஐயமே ஏற்படவில்லை. அந்த நாளை ஆவலுடன் எதிர்நோக்க தலைப்பட்டாள். அவன் கேட்கப் போகிறானோ இல்லையோ, தனக்கு அவனை பெரிதும் பிடித்து போய்விட்டது என்பதாக உணர்ந்தாள். அவன் கேட்க வேண்டுமே என்று கவலைப்பட்டாள். அடுத்த முறை அவனை சந்திக்க வாய்த்தால் இன்னும் அதிகமாய் சிரித்து பேசி அவனை தனக்கு மிகவும் பிடித்து போய்விட்ட உண்மையை அவனுக்கு உணர்த்திவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டாள். என்னதான் சகஜமாய் பழகுபவனாக இருந்தாலும் அயலூரிலிருந்து வந்துள்ள நிலையில் அந்த அளவுக்கு பேச அவனுக்கு துணிவு இல்லாது போய்விட்டால் என்ன செய்வது என்று கவலைப்பட்டாள். அவனை பார்த்தால் துணிச்சல் இல்லாதவன் போன்று தெரியவில்லைதான். இருந்தாலும் அப்படி முடிவு செய்துவிடக் கூடாது. அவன் கேட்டு வீட்டிலும் சம்மதித்து விட்டால் பட்டண வாழ்க்கை கிடைக்கும். பட்டணத்து கதைகளை பத்திரிகைகளில் படித்திருந்த சரசு சென்னை கடற்கரையில் கற்பனையாக அவனுடன் கைகோத்து உலாவத் தொடங்கிவிட்டாள். அன்று இரவு அவளால் உறங்க முடியவில்லை. சுமதியின் எச்சரிக்கையும் அடிக்கடி ஞாபகம் வந்து உறுத்தினாலும் அதை உதறிவிட்டு தியாகுவுடன் தனக்கு திருமணமாகும் கற்பனையில் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள். எதிர்பார்த்தபடியே மறுநாளும் அவன் வந்தான். சுமதியுடன் அவள் நடந்து கொண்டிருந்த போது, என்ன சௌக்கியமா என்று அவன் குரல் பின்னால் கேட்க சரசு மட்டும் திரும்பி பார்த்தாள். நேத்து தானே பாத்துக்கிட்டோம், அதுக்குள்ளார சௌக்கியத்துக்கு என்ன கேடு வந்திருக்க போது? கேடு வருமா வராதான்னு தெரியல. ஆனா இன்னைக்கும் அதே மாடு வந்துகிட்டு இருக்குது. சிவப்பு தாவணி வேற உடுத்துக்கிட்டு இருக்கிற, ஜாக்கிரதை. இரண்டு பெண்களும் எதிரே நோக்க பழுப்பு கருப்பு வெள்ளை கலந்த அதே மாடு எதிரே சற்று தள்ளினாற் போல் புல் மேய்ந்தபடி நின்றிருந்தது. ஆனால் அவர்கள் புறம் அது பார்க்கவே இல்லை. எனினும் இரண்டு பெண்களும் உயிரை கைகளில் பிடித்துக்கொண்டு அதை கடந்தார்கள். மாட்டை கடந்ததும் தியாகு வாய்விட்டு சிரித்தான். இந்த மாட்டுக்கும் உன் பேர்ல கண்ணுன்னு தோணுது, அதான் தினமும் உன் பாதையில வருது என்று அவன் மறைபொருள் தொனிக்க பதில் சொல்ல சரசு வெட்கத்தில் சிவந்து போனாள். சுமதி முகத்தை அப்பால் திருப்பிக் கொண்டாள். அது மட்டுமின்றி அவர்களுடன் நடப்பதை அவர்கள் இடைஞ்சலாக நினைக்க கூடும் என்று எண்ணியவள் போல், நான் வரேன் சரசு என்று சொல்லிவிட்டு விடுவிடுவென நடக்கலுற்றாள். சரசு திகைத்து போய் நின்றாள். அவள் நின்ற அந்த ஒரு கணத்துக்குள் சுமதி பல தப்படிகள் அவளுக்கு அப்பால் சென்று விட்டாள். தப்படிகளின் இடைவெளியிலும் ஓசையிலும் அவளது சினத்தை புரிந்து கொண்டாலும் இவளுக்கு என்ன வந்தது என்ற எரிச்சல் தான் சரசுவுக்கு அந்நேரத்தில் வந்தது. உன்னோட ஃப்ரெண்டு இங்கிதம் தெரிஞ்ச பொண்ணா இருக்கிறா பாரு, நாம ரெண்டு பேரும் சுதந்திரமா பேசிக்கணுங்கிறதுக்காகவே வெரச போயிட்டா. சரசு கழுக்கென்று நகைத்தாள்.
இப்போது அவனுடன் தனியானதும் புதிதாக ஓர் அச்சமும் நேற்று வரை தோன்றியிராத கூச்சமும் அவளிடம் முளைத்தன. அவள் தலையை குனிந்து கொண்டு நடந்தாள். இந்த பாரு சரசு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நானும் மெட்ராஸ்ல எத்தனையோ பொண்ணுங்களை தினமும் பாக்குறேன். ஆனா உன்னை மாதிரி யாருமே என்ன கரங்கடிச்சது இல்ல. நீ மட்டும் சரின்னு சொல்லிட்டா நான் உங்க வீட்டுக்கு வந்து முறையா பொண்ணு கேட்பேன் என்று அவன் தேங்காய் உடைக்கிறா போல் பட்டென்று தன் உள்ளத்து எண்ணத்தை போட்டு உடைத்ததும் சரசுவின் மேலெண்ணத்தோடு பசையாக உறவாடியது. மாலையின் குளிர்ச்சியை மீறி அவளுக்கு வேர்ப்பது போல் இருந்தது. நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. உண்மையாகவே ஒருவன் தன்னிடம் அப்படி சொல்கிறானா என்கிற ஐயம் ஏற்பட்டது. என்ன சரசு பேசாம இருக்கிற? அந்த இருவரையும் கவனிக்க அருகே யாரேனும் இருக்கிறார்களா என்று தெரிந்து கொள்ளும் கவலையே அந்த கணத்தில் அவளுக்கு அதிகமாக ஏற்பட்டது. அவள் கண்கள் நாற்புறங்களிலும் சுழன்றன. நல்ல வேளையாக யாரும் தெருவில் அப்போது நடந்து கொண்டிருக்கவில்லை. தொலைவில் அவர்கள் புறம் முதுகு திரும்பிட நிலையில் நின்று இரண்டு பெரியவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். தொலைவில் சுமதியின் பச்சை தாவணி தெரிந்தது. அவள் பதில் சொல்லாதிருக்க அவனை தொடர்ந்தான். நான் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன்ல, அது யாருன்னு நீ கேட்கவே இல்லையே. அவள் யாருங்க என்ற கேள்வி பார்வையை அவன் மீது பதித்தாள். உங்க ஊரு மிராசு வேதநாயகம் இருக்கார்ல, அவரோட தம்பி கணேசனை தான் என் தங்கச்சி கட்டி இருக்குது. அவள் கண்கள் விரிய அவனை பார்த்தாள். அட, எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் அவர்கள்! அவர்கள் வீட்டுக்கு பெண் கொடுத்திருக்கும் குடும்பமும் பணக்காரன் குடும்பமாய்த்தான் இருக்க வேண்டும். இது சாத்தியப்படுமா? சினிமாவில் வருவது மாதிரி அப்பா அம்மா வேண்டாம், அவர்கள் சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம் என்று எல்லாவற்றையும் தனக்காக உதறி தள்ளிவிட்டு தன்னை மணந்து தனி குடித்தனம் வைக்கும் துணிச்சல் இந்த ஆளுக்கு இருக்குமா? ஏதோ வியாபாரம் செய்கிறேன் என்கிறாரே, அது இவரது அப்பாவின் பிசினஸாக இருந்தால் வெளியே போடா என்று விரட்டி விட்டு விடுவாரே. அதற்கு பிறகு இவரால் தனியாய் குடித்தனம் போட முடியுமா? கையில் போதுமான காசு பணம் சேர்த்து வைத்திருக்கிறாரா? சொந்தமாய் தாமே ஒரு தொழிலையோ வியாபாரத்தையோ தொடங்க? என்ன சரசு அப்படியே நின்னு போயிட்ட? வேற ஒண்ணும் இல்ல, நீங்கெல்லாம் பணக்காரவங்க, நாங்க ரொம்ப ஏழைங்க, சரிப்பட்டு வருமானு யோசிச்சேன். அவன் உற்சாகத்துடன் சிரித்தான். அப்ப உனக்கு என்னைய பிடிச்சு போயிடுச்சு. எனக்கு வேண்டியதை அம்பிட்டுதேன், மத்தத நான் பாத்துக்கிறேன், நீ கவலையே படாத சரசு. கவலைப்படாம எப்படி இருக்கிறதுங்க? உங்க வீட்டுல முதல்ல சம்மதம் வாங்குங்க, பிறகு எங்க அப்பா வந்து பாருங்க. இந்த பாரு சரசு, நான் உங்ககிட்ட பொய் சொல்ல விரும்பல. எங்க அப்பா ஒரு மாதிரி பண ஆசை பிடிச்சவரு, அந்தஸ்து அது இதுன்னு அலையிறவரு. ஆனாலும் நான் அவரை எதிர்த்து உன்னைய கல்யாணம் கட்டுவேன். அவங்க சம்மதத்தோட செய்யணும்னு நினைச்சா அது அவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் நடக்க முடியும். அதுக்குள்ள நாம ரெண்டு பேரும் தலை நரைச்சு போயிடுவோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவன் இப்போது அவளுக்கு பக்கத்தில் நடந்து கொண்டிருந்தான். இடைவெளி சற்று குறுகி இருந்தது. சரசு, கிட்டமா நடக்காதீங்க, இது உங்க மெட்ராஸ் இல்ல. யாராச்சும் கவனிச்சா எங்க வீட்டுல போய் வத்தி வச்சிருவாங்க, தள்ளியே நடங்க என்றாள் சுற்றும் முற்றும் பார்த்தவாறு. அவன் நகர்ந்து கொண்டான். நீ சொல்றது சரிதான், இன்னைக்கு என்னமோ நமக்கு தோதா ரோட்ல யாருமே இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாம பாட்டுக்கு யாரையும் சட்டை பண்ணாம ஒரு கோயில்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை பக்கத்துல வச்சுக்கிட்டு சிம்பிளா கல்யாணத்தை மெட்ராஸ்லயே முடிச்சிடலாம். கல்யாணத்தை ரெஜிஸ்டரும் பண்ணிடலாம். என்ன சொல்ற? அதெல்லாம் சரிதாங்க. ஆனா கல்யாணம்னு ஆனதுக்கு அப்புறம் நாம எப்படி வாழ போறோம்? உங்க அப்பா உங்களை விரட்டிடுவாரு, உங்க வாத்து கோழி பிசினஸ அவரே எடுத்துக்கிடுவாரு. பிறகு என்ன செய்யறதா இருக்கீங்க? எப்படி தனி கொடுத்துன வைப்பீங்க? அதுக்கு கையில ரொக்கம் வேணுமே. ரொக்கம் இருந்தா தானே தனியா போய் எதனாச்சும் செய்ய முடியும். நீ அழகு மட்டும் இல்ல, புத்திசாலியும் கூட என்றவன் ஒரு தோதான கணத்தில் அவள் இடுப்பை இறுக்கிவிட்டு நகர்ந்து விட்டான். சரசு பதறி போய் திரும்பி பார்த்தாள். நல்ல வேளையாக அருகே யாரும் தென்படவில்லை. கல்யாணம்னு ஆற வரைக்கும் தொடாதீங்க, எனக்கு பிடிக்காது, தவிர அது தப்புங்க. சரியான பட்டிக்காடு. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்ன சொல்லிட்டு இருந்த? நீ தான் சொல்லிட்டு இருந்த கையில எதனாச்சும் ரொக்கம் இருக்குதான்னு கேட்ட. 50,000 சேர்த்து வச்சிருக்கேன். அப்பாவோட பிசினஸ நான் பாத்துக்க. அவர்கிட்ட இருந்து மாசம் வாங்குற 3,000 ரூபாய் சம்பளத்துல மாசம் 2,000 பேங்க்ல போட்டுருவேன். அப்படி சேர்த்ததுதான் இந்த 50,000மும். அதனால நீ கவலையப்பட வேணாம், நாம தனியா போயிடலாம். எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. நாம பாட்டுக்கு கேட்காமலே நம்ம காரியத்தை நடத்திக்க வேண்டியதுதான். என்ன சொல்ற? எங்க அப்பா அம்மா அவங்க கிட்ட சொல்லணுமே. எங்க அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிட்டு நாம கல்யாணம் கட்டுறதுக்கு உங்க அப்பா அம்மா முழு மனசோட சம்மதிப்பாங்களா சரசு? மாட்டாங்கதான். அப்ப அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பாதி புரிந்து கொள்ள உணர்வு முகத்தில் வெளிப்படையாய் தெரிய அவள் விழிகள் விரிய அவனை நோக்கினாள். புரிஞ்சுக்கிட்டல, தெளிவா சொல்லிட்டீங்கன்னா நல்லது. ஓடி போய் மெட்ராஸ்ல குடுத்துன வைக்கிறது தவிர வேற வழியே கிடையாது. அதுக்கெல்லாம் எனக்கு தைரியம் கிடையாதுங்க. என்ன நீ
அப்ப என் பேர்ல உனக்கு முழு நம்பிக்கை இல்லையா? உன்னை ஏமாத்திட்டு கை கழுவேன்னு சந்தேகப்படுறியா? இந்த கேள்விகள் ஒரு படபடப்புடன் அவனிடம் இருந்து வெளிப்பட்டன. ஐயோ, அப்படி இல்லைங்க. இந்த பாரு சரசு, லவ் பண்றது சுலபம் இல்ல. எவ்வளவு சினிமா பாக்குற? சினிமாவுக்கெல்லாம் போவில்ல. எத்தனை லவ்வர்ஸ் எப்படி இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. நாமும் கஷ்டப்பட்டு தான் நம்ம எண்ணத்தை நிறைவேற்றிக்கணும். அப்பா அம்மா ஆட்டுக்குட்டின்லாம் பாத்துட்டு இருந்தா நம்ம காரியம் ஆவாது. சரசு, நான் இந்த ஊர்ல இருக்க போறது இன்னும் 3 நாள் தான். அதுக்குள்ள உன்னோட முடிவை சொல்லணும். அதாவது நீ என்னை நம்பி என்னோட புறப்பட்டு மெட்ராஸ்க்கு வரதுக்கு தயாரா இருக்கணும். ஒரு கோயில்ல சுருக்கமா நம்ம கல்யாணத்தை மாலை மாத்தி முடிச்சுக்கலாம். முதல்ல ஒரு பெரிய ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வீடா வாடகைக்கு எடுக்கலாம். தன்னையும் மீறிய ஒரு மயக்கத்தில் சரசு தலையை ஆட்டிக்கொண்டிருந்தாள். என்ன பதிலே சொல்லாம இருக்க? எனக்கு பயமா இருக்குங்க. அடைச்ச, பயப்பட்டா நம்ம காரியம் நடக்காதுமா. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. அப்ப நான் சொல்றது கேளு. அடுத்த வாட்டி இந்த ஊருக்கு வர்றப்போ இந்த திட்டத்தை நடத்தலாமே. அதுக்குன்னு நான் மெனக்கெட்டு இங்க வரணும். திடீர்னு தங்கச்சி புருஷன் வீட்டுக்கு வர முடியாது. இப்ப ஏதோ அவங்க கூப்பிட்டாங்கன்னு வந்திருக்கிறேன். மறுபடி என்ன சொல்லிக்கிட்டு இந்த ஊருக்கு வர முடியும்? புரியுதுல்ல? அதான் சொல்றேன். இப்பவே நாம இத பத்தி ஒரு முடிவுக்கு வரணும். இப்ப முடியாதுங்க. சுமதி இந்நேரம் வீடு போய் சேர்ந்திருக்கோம். நாங்க 2 பேரும் எப்பவுமே சேர்ந்தே போறது, சேர்ந்தே வர்றது. அப்புறம் இல்லாத போலாத கேள்வி எல்லாம் அவங்க கேட்பாங்க. சரி, அப்ப எங்கிட்டு எப்ப பாக்குறது? நிறைய பேசி முடிவு பண்ண வேண்டியது இருக்கே. நாளைக்கு 1/2 நாள் கட் பண்ணிட்டு ஆத்தங்கரைக்கு அப்பால இருக்கிற தென்னந்தோப்புக்கு வரேன். நீங்களும் சரியா 1 மணிக்கெல்லாம் அங்க வந்து நின்னுடுங்க. சரி, நாம என்னைக்கு எப்ப எப்படி கிளம்புறோங்கிறத மட்டும் சுருக்கமா சொல்லிடுங்க. அப்போ இன்னைக்கு பூரா நல்லா யோசிச்சு வைங்க. சட்டுப்புட்டுன்னு பேசி முடிச்சுட்டு நான் கிளம்பணும். யார் கண்ணிலையாவது நாம பட்டா எங்க அப்பா என்னை கொன்னே போட்டுருவாரு. அப்புறம் எதுவுமே செய்ய முடியாது. சரி, அப்ப நாளைக்கு தென்னந்தோப்புல ஐயனார் கோயிலுக்கு பின்னால நின்னுட்டு இருப்பேன். நின்னுட்டுருங்கன்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அதுக்காக நீங்க நின்னுகிட்டே கிடக்கணும்னுட்டு இல்ல, உக்காந்துகிட்டே இருக்கலாம். அவளது குறும்புக்காக அவன் அவளை அடிக்க கை ஓங்க அவள் சிரித்தபடி ஓடி போனாள். திட்டமிட்டபடி இருவரும் ஐயனார் கோவிலுக்கு பின்னால் சந்தித்தார்கள். அன்று வெள்ளிக்கிழமை. ஞாயிறன்று அவன் கிளம்புவதாக இருந்தது. ஆனால் சனிக்கிழமையே புறப்படுவதென்று முடிவாயிற்று. ஞாயிறன்று பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை ஆதலால் எந்த பொய்யையும் சொல்லிவிட்டு சரசுவால் வீட்டை விட்டு கிளம்ப முடியாது. போகலாம் என்பதால் அவ்வாறு முடிவாயிற்று. சனிக்கிழமையன்று காலை வழக்கமான நேரத்துக்கு அவள் கிளம்ப வேண்டியது. வழியில் அவன் அவளை அழைத்துக் கொள்வான். ஒரு குதிரை வண்டிக்கு ஏற்பாடு செய்து விடுவான். அதில் ஏறி இருவரும் பக்கத்து கிராமத்தை அடைந்து அங்கிருந்து பேருந்தில் மதுரைக்கு போவார்கள். மதுரையிலிருந்து அன்றிரவே சென்னை போவார்கள். ஏற்கனவே பேசி வைத்துக் கொண்டபடி முதலில் ஒரு ஹோட்டலில் தங்குவார்கள். 1 வாரத்துக்குள் சின்னதாய் அவன் ஒரு வீட்டுக்கு ஏற்பாடு செய்து விடுவான். அதன் பின்னர் இருவரும் கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து ஊரறிய வாழத் தொடங்குவார்கள். சென்னைக்கு போனதும் முதல் வேளையாக கோவில் ஒன்றில் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டு அன்றே மணப்பதிவாளர் அலுவலகத்துக்கு போய் பதிவும் செய்து கொள்வார்கள். இதுதான் ஏற்பாடு. சரசு உடம்பால் முதிர்ச்சி அடைந்தவளாயினும் ஆணின் உறவுக்கு இயங்குகிறவளாக இல்லை. ஆனாலும் படித்த கதை புத்தகங்களும் பார்த்த பல சினிமாக்களும் காதல் என்னும் உணர்வை அவளிடம் ஏற்படுத்தி இருந்தன. காதல் திருமணம் செய்து கொள்வதுதான் உயர்ந்தது, மிக பெருமையானது, 4 பெண்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய வைக்கக்கூடிய பெரிய நிலை என்றெல்லாம் அவள் படித்த காதல் கதைகளும் திரைப்படங்களும் அவளுக்கு கற்பித்திருந்தன. 14 வயதில் ஒரு இளைஞனுடன் ஓடிப்போவது என்பது உடம்பு திமிர் என்று யாரேனும் கருதினால் சரசுவை பொறுத்தவரையில் அது முழு பொய்யே ஆகும். மனதின் பார்ப்பட்டு மிகைப்படுத்தப்பட்ட காதல் உணர்வின் எதிரொலியே அவள் தியாகுவின்பால் கொண்ட மனக்கவர்ச்சியாகும். பழையனவற்றை நினைத்து பார்க்கும் இந்த வேளையில் தன்னை பற்றிய ஒரு நியாயமான அலசலின் முடிவில் சரசுவுக்கு இப்படித்தான் தோன்றியது. தான் தியாகுவுடன் சென்னைக்கு ஓடி வந்து அறிவு முதிர்ச்சியற்ற சிறுவள்ளைத்தனம் என்று இப்போது தோன்றியது. அவளது வாழ்க்கை நரகப்பட்டு போன அன்றே அது தோன்றிவிட்டது என்பதே இன்னும் உண்மையாகும். மறுநாள் அவள் வழக்கம் போல் சுமதியின் வீட்டுக்கு போகவில்லை. ஏன்? வெள்ளிக்கிழமை அன்று 1/2 நாள் வகுப்பை வெட்டிவிட்டு அவள் புறப்பட்டாளே. அன்று காலையிலும் வழக்கம் போல் அவள் சுமதியின் வீட்டுக்கு போய் அவளுடன் சேர்ந்து பள்ளிக்கு போகவில்லை. வியாழக்கிழமையன்று மாலை வீடு திரும்பும் வழியில் ஏற்பட்ட மனத்தாங்கல் அதற்கு உறுதுணையாக அமைந்தது. சுமதிதான் கழுத்தை ஒரு வெட்டி கொண்டு பரபரவென்று நடந்து போய்விட்டாளே, அவளை தியாகுவுடன் விட்டுவிட்டு. எனவே அதற்கு பிறகு அவர்கள் பேசிக்கொள்ள வாய்க்காததும் அவளுக்கு வாய்ப்பாக போயிற்று. ஐயனார் கோவிலுக்கு பின்னால் 15 நிமிடங்களுக்கு மேல் தங்க சரசு மறுத்தாள். யாரேனும் கவனித்து விட்டால் வம்பு என்பதை அவசரக்கார ஆளுக்கு புரிய வைப்பதிலேயே அவளுக்கு நேரத்தில் பாதி கழிந்தது.
சுருக்கமாக பேசி முடிக்க வேண்டியதன் அவசியத்தை அவள் மறுபடி அவனுக்கு ஆயாசம் ஏற்படுவர வகையில் வற்புறுத்தியபடியே இருந்தாள். அவனும் அந்த நேரத்தில் அவளிடம் அதிகப்படியான உரிமை ஏதும் எடுத்துக்கொள்ளவில்லை. சிறு உரிமைகளை கூட அவள் தடுத்து விட்டதால் கலகலன்னு சிரிச்சாலும் கெட்டிக்கார பொண்ணாத்தான் இருக்க என்று அவனே சிரித்து அவளை பாராட்டினான். சுமதியின் வீட்டை தாண்டித்தான் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதால் சரசு முதலில் அவள் வீட்டுக்கு போவதும் அதன் பிறகு இருவரும் சேர்ந்து கிளம்பி செல்வதும் வழக்கமாக இருந்த நிலையில் சுமதியின் வீட்டார் அவள் 2 நாட்களாக வராதது குறித்து வியப்படைந்து சுமதியை கேள்விகள் கேட்டிருக்க கூடும் தான். சுமதி அதற்கு என்ன சொன்னாலோ, எங்க 2 பேருக்கும் சண்டை என்று சொல்லி இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது அப்போது தனக்கு தோன்றிய காரணத்தை சொல்லி இருக்கலாம். வெள்ளிக்கிழமை என்று பிற்பகல் அவள் தலைவலிப்பதாய் சொல்லி வகுப்பை வெட்டி கொண்டு கிளம்பிய போது சொல்லி வைத்தாற்போல் அவளது பார்வையை சந்தித்த சுமதியின் விழிகள் அவளை மறைமுகமாய் கேள்விகள் கேட்டன. எதுக்குடி இப்ப கிளாஸ கட்டடிச்சுட்டு வெளியே போற? எனக்கு தெரியாதுன்னா நினைக்கிற? அந்த பட்டணத்து ஆளை பார்க்க தானடி போற? ஏண்டி சரசு, இது உனக்கே சரியா படுதா? இத்தனை கேள்விகளையும் கணத்துக்கும் குறைவான பொழுதில் சுமதியின் கண்கள் அவளிடம் வினவின. அவள் உடனே பார்வையை அகற்றி கொண்டு புறப்பட்டு விட்டாள். சனிக்கிழமை என்று சற்று முன்னதாகவே அவள் பள்ளிக்கு புறப்பட்டாள். பள்ளிக்கு செல்லும் பாதையில் நடக்காமல் அவனால் குறிப்பிடப்பட்ட இடத்துக்கு முதலில் வந்தாள். அவன் காத்து கொண்டிருந்தான். முகமதிய பெண்கள் அணியும் காலோடு தலை போர்த்தும் கருப்பு அங்கியை எங்கிருந்தோ வாங்கி வந்திருந்தான். அதை அவளை அணியச் செய்த பின் அவன் அவளுடன் அவசரமாக ஐயனார் கோவிலுக்கு பின்னால் இருந்த குதிரை வண்டிக்கு வந்தாள். அவன் தலையில் குஞ்சம் வைத்த துப்பி ஏறி இருந்தது. சரசு, மோத்துக்கு முன்னாடி துங்க துணியை மட்டும் தலைக்கு ஏத்திராத, அப்புறம் குதிரை வண்டிக்காரன் தெரிஞ்சுக்குவான் என்றபடி முதலில் அவளை ஏற்றிவிட்டு பிறகு தான் ஏறிக்கொண்டு பக்கத்து ஊருக்கு வண்டியை செலுத்த பணித்தான். 1 மணி நேர பயணத்துக்கு பிறகு வண்டி அந்த கிராமத்தை அடைந்தது. குதிரை வண்டிக்காரனுக்கு பேசியதற்கு மேல் அதிகமாய் பணம் கொடுத்து திருப்பி அனுப்பிய பிறகு இருவரும் பேருந்து பிடித்து மதுரையை அடைந்தார்கள். இரவு வரும் வரையில் அங்கு சுற்றவோ அல்லது இருப்பு பாதை நடைமேடையில் தங்கவோ அவர்கள் விரும்பவில்லை. ஏனெனில் மதுரையில் அவர்கள் இருவருக்குமே சொந்தக்காரர்கள் இருந்தார்கள். அவள் முகமூடி உடை அணிந்திருந்தாலும் அவன் தொப்பியில் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஆபத்து இருந்ததே அதற்கு காரணம். எனவே விரைவு தொடருக்கு காத்திராமல் ஒரு சாதாரண வண்டி தொடரில் உடனேயே ஏறிக்கொண்டு விட்டனர். சென்னையை இருவரும் அடைந்த போது இரவு மணி 10. நிலையத்துக்கு அருகில் இருந்த சிற்றுண்டி விடுதி ஒன்றில் பசியாற்றி கொண்ட பின் அவள் முகமுடியை அகற்றி கொண்டாள். அங்கேயே பக்கத்தில் ஒரு விடுதியில் கணவன் மனைவி என்று சொல்லிக்கொண்டு ஒரு அறையை அமர்த்தி கொண்டார்கள். சாரதா சட்டத்தை பற்றியெல்லாம் கிராமத்தார் இன்றளவும் கவலைப்படாத நிலையில் இது போல ஓடி ஒழிகிற வழக்குகள் மட்டும் மைனர் பெண்ணை கடத்தி சென்றான் என்று காவல்துறையில் புகார் செய்ய முற்படுகிற அளவுக்கு மட்டுமே 15 ஆண்டுகளுக்கு முன்னால் சரசுவின் கிராமத்தார் அதற்கு முக்கியத்துவம் அளித்து வந்தார்கள். அவனை காத்திருக்க சொல்லாமல் உடனே அவனுடன் சென்னைக்கு ஓடி போக அவள் முடிவு செய்ததற்கு அதுவும் ஒரு அடிப்படையாகும். அவன் அவளுக்காக காத்திருக்கும் நேரத்தில் வேறு யாரேனும் அவளை கொத்தி கொண்டு போய்விடக்கூடும். வயசு பெண் கடிதம் எழுத வசதி இல்லாத வீட்டில் அப்படி ஒரு இக்கட்டு நேரும்போது அவனுக்கு தகவல் கொடுத்து வரவழைத்து தடுக்கவும் வழி இல்லை. அவன் பெற்றோர் ஒப்புக்கொள்ள நிச்சயம் மறுப்பார்கள் என்று அவன் சொல்லிவிட்டதால் அவளுடைய பெற்றோரும் அதற்கு ஒரு காலம் ஒப்ப மாட்டார்கள். இதனால் ஓடிப்போவது தவிர வேறு வழி ஏதும் இருப்பதாக இருவருக்கும் தெரியாமையால் தான் அப்படி செய்ய நேர்ந்தது. எல்லாம் சரியே என்று வைத்துக் கொண்டாலும் அந்த இரவை நினைத்து அவள் பெருமூச்சு விட்டாள். முறையாக கல்யாணம் செய்து கொண்டு அதனை பதிவும் செய்த பிறகே அவனுக்கு தாம்பத்திய உரிமையை தர வேண்டும் என்பது அவளது எண்ணமாக இருந்தது. காதல் பற்றிய மிகைப்பட்ட உணர்வுகளை சினிமா அவளிடம் ஏற்படுத்தி இருந்தது உண்மையே. ஆனாலும் அதே சினிமா இவ்வாறு ஓடிப்போய் சீரழிந்த பெண்கள் பற்றியும் சொல்லிக் கொடுத்திருந்ததே. எனவே செய்தது தப்பு என்கிற உறுத்தல் இருந்தாலும் அந்த தப்பு மேலும் தனக்கு கெடுதல் செய்யாத வகையில் புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்ள அவள் எண்ணி இருந்தாள். ஆனால் தன்னந்தனியாக தன் வருங்கால கணவனுடன் இரவு நேரத்தில் மூடிய அறைக்கு பின்னால் இருக்க நேர்ந்த நேரம் பொல்லாத நேரமாக போயிற்று. அவன் திரும்ப திரும்ப அப்படின்னா என் மேல உனக்கு அன்பே இல்லை, என்னை நீ நம்பவே இல்லை என்று மந்திரம் போடுவது மாதிரி சொல்லிக்கொண்டே இருந்த 2 வாக்கியங்களும் அவளை அவனுக்கு இணங்க செய்துவிட்டன. மெட்ராஸ் விலாசம் கொடுத்துட்டு மெட்ராஸ்லயே லாட்ஜ்ல தங்குனா சந்தேகப்படுவாங்க, அதனால ஒரு பொய்யான மதுரை விலாசம் கொடுத்திருக்கிறேன். ஆனா நம்ம 2 பேர்த்தோட பேரையும் உள்ளபடி சொல்லியிருக்கேன். ஏன்னா இது மாதிரி லாட்ஜுகள்ல திடீர்னு போலீஸ் ரெய்டுக்கு வருவாங்க என்று அவன் சொன்ன போது அவளுக்கு வேர்க்க தொடங்கியது. சீக்கிரமே இந்த இடத்தை விட்டு கிளம்பணுங்க. எதிர் ரூம்ல இருக்கிற ஆளு பார்வையே சரியில்லை. வேட்டியை தொடைக்கு மேல வலிச்சு கட்டிக்கிட்டு நிக்கிறான். ரூம் பையனுக்காக கதவை திறந்தப்போ என்னைய பார்த்து கண்ணடிச்சா மாதிரி கூட தெரிஞ்சிச்சு. நான் டக்குன்னு கதவை மூடிட்டேன்.
நீ ஏன் உடனே என்கிட்ட சொல்லல? 4 தட்டு தட்டிருப்பேன்ல. அதனாலதாங்க சொல்லல. அப்புறம் வம்பு வரும். சீக்கிரமா ஒரு வீட்டை பாருங்க. இந்த லாட்ஜ்ல இருக்க வேணாங்க. பக்கத்து ரூம்ல இருக்கிற பொண்ணு அரையும் குறையுமா உடுத்திக்கிட்டு ஒரு மாதிரி தெரியுறா. என்னையும் 4 பேர் அப்படியெல்லாம் நினைக்கிறதுக்கு முந்தி நாம 2 பேரும் இங்கிருந்தே கிளம்பிடணுங்க. சரி செய்யறேன். அவன் மறுநாள் காலை உணவை முடித்துக் கொண்டு கிளம்பி விட்டான். தானும் வருவதாக அவள் கூறிய போது சென்னையில் தன்னை அறிந்தவர்கள் ஏராளம் என்றும் யார் கண்ணிலும் அப்போதைக்கு படுவது சரியாக இராது என்றும் அவன் சொல்லிவிட்டான். அவளுக்கும் அவனது எண்ணம் சரியாக பட்டதால் ஹோட்டல் அறையிலேயே தங்கி கொண்டாள். போனவன்தான். திரும்பி வரவே இல்லை. இரவு 10 மணி ஆனதும் அவளுக்கு நெஞ்சம் பதறத் தொடங்கிற்று. முன்பின் தெரியாத ஊர், அதிலும் சென்னை பட்டணம் பொல்லாத ஊர் என்று அவளுக்கு சொல்லப்பட்டிருந்தது. தியாகு என்கிற அவனது பெயரை தவிர வேறு எதுவும் அவனை பற்றி தனக்கு தெரியாது என்கிற கசப்பான உண்மை அவளை அச்சுறுத்தலாயிற்று. வாத்து கோழி முட்டை வியாபாரம் செய்பவன். அந்த கடையின் பெயர் தெரியாது. அது இருக்கும் இடம் தெரியாது. அவன் பெற்றோர்கள் யாரென்று தெரியாது. தனது முட்டாள்தனங்களை ஒவ்வொன்றாக அவளுக்கு தெரிய தொடங்கிய கணத்தில்தான் ஆதரவற்ற நிலையில் தான் இருக்கும் பயங்கரமான உண்மையும் அவளுக்கு தெரிந்து போயிற்று. எவ்வளவு பெரிய மோசக்காரன், எவ்வளவு நைச்சியமாக பேசினான். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஆள் மேல் பிரிய வந்துச்சு? இவன் மோசக்காரனா இருந்தா என்ன செய்யறதுங்கிற சந்தேகமே வரலையே. அடுத்தாப்புல சுமதிக்கு இந்த ஆளை பிடிக்கவே இல்லையே, எனக்கு ஏன் புத்தி பிடி போச்சு? அன்றிரவு அவள் சாப்பிடக்கூட இல்லை. அரைப்பையன் வந்து கேட்டபோது ஒரு காஃபிக்கு மட்டும் சொல்லிவிட்டு குடித்தாள். இரவு முழுவதும் அழுதபடியே இருந்தாள். அதிகாலை 5க்கெல்லாம் எழுந்து பல் விளக்கி ஒரு காப்பி வரவழைத்து குடித்த பின் பார்ப்பவர் ஏது வித்தியாசமாக நினைக்காமல் இருப்பதற்காக தலைவாரி முகம் கழுவி அழுததை மறைக்க முற்பட்டாள். காலை 8 மணிக்கு அவளது வாழ்க்கையின் முக்கியமான திருப்பம் விளைந்தது. காவல்துறையினரின் திடீர் சோதனை நடந்தது. அறையில் தனியாக இருந்த அவளால் அவர்களின் கேள்வி கணைகளுக்கு சரியான பதில்களை சொல்ல முடியவில்லை. கணவனின் வீட்டார் பற்றியும் சொல்ல தெரியாமல், அவன் வேலை செய்யும் முகவரியும் சொல்ல தெரியாமல், அவன் பெயரை மட்டுமே சொல்ல தெரிந்த அவள் கழுத்தில் தாலியும் இல்லாத நிலையில் அவள் ஒரு விலைமகளாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற மிக உறுதியான முடிவுக்குத்தான் அவர்களால் வர முடிந்தது. யாரையும் குற்றம் சொல்ல அவளால் முடியவில்லை. காவல்துறை ஊழியர்களின் இடத்தில் தான் இருந்தாலும் அதையே செய்திருப்பாள் என்று அவளுக்கே தோன்றியது. அந்த ஹோட்டல் விடுதியிலிருந்து காவல்துறை வண்டியில் ஏற்றப்பட்ட 5 பெண்களில் அவளும் ஒருத்தி. எல்லோரிலும் அவளே மிகச் சிறியவள், மிக அழகாக இருந்தவள். மற்ற பெண்கள் எல்லாம் 25 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அந்த பெண்களின் பார்வைகளில் எந்த பாதிப்பும் இல்லை என்கிற உண்மை அவளை அயர்த்தியது. இப்போது நேர்ந்துள்ள அவமானம் அவர்களுக்கு அடிக்கடி நேர்ந்துள்ள ஒன்று என்பதால் பழகி போய்விட்ட நிலை புரிந்து போயிற்று. அவளோ குறுகி போய் அழுது கொண்டிருந்தாள். புதுசு போல இருக்குது, அதான் அழுவுது என்று அவர்கள் காதுபட உரையாடியது கண்டு அவளது கண்ணீர் இன்னும் பெருகிற்று. அவர்களில் ஒரு பெண் ஆதரவாக அவளிடம் பேச முற்பட்டாள். யாரிடமாவது தனது ஏமாற்றத்தையும் மோசம் போய்விட்ட கொடுமையால் விளைந்த துயரத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் அவளுக்கு தோன்ற அவள் உள்ளது உள்ளபடி அவளுக்கு சொன்னாள். நீ ஒன்னும் வேணா பண்ணலாமா கண்ணு? உன்னோட சிநேகிதின்னு சொன்னிய சுமதின்னு ஒரு பொண்ணு, அதுக்கு தபால் போட்டு இந்த ஆளோட மெட்ராஸ் விலாசத்தை அவனோட தங்கச்சி வீட்டுல விசாரிச்சு உனக்கு தெரிவிக்க சொல்லு. அது கிடைச்சதும் போய் பாரு. நல்ல யோசனை தான். ஆனா அவ எனக்கு பதில் எழுத எந்த விலாசத்தை தர்றது? ஏன், நாம இருக்க போற ஜெயில் விலாசத்தை தான். அது கிடைச்சதுன்னு வை, அவன் உன்னை ஏமாத்தினதா நீயே போலீஸ்ல புகார் கொடுத்து பாக்கலாம். உன்னையே வெளியே அனுப்பினாலும் அனுப்பிடுவாங்க. நீதான் கெட்டவ இல்லையே எங்களை மாதிரி. நாங்களும் எப்படியோ மோசம் போய் இங்க வந்து சேர்ந்தவங்க தான். கடைசியில ஆம்பளைங்க தப்பிடுறாங்க, மாட்டிக்கிறது என்னமோ நாம. சரசு அதிர்ந்து போய் அவள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஜெயில் வாசமா? அடக்கடவுளே, என்ன யோசிக்கிற? கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு வெளியே அனுப்பினாலும் அனுப்பிடுவாங்க. நீ ஏண்டி அந்த பொண்ணை ஜெயிலு அது இதுன்னு சொல்லி பயமுறுத்துற? ஜெயிலாம் பேருக்குதாம்மா. நம்ம போலீஸ்காரங்களை அனுசரிச்சு நடந்தா சீக்கிரமே வெளியே அனுப்பிடுவாங்க. அந்த பொண்ணுக்கு புரியலன்னு தோணுது. வெலா வாரியா சொன்னாதான் புரிஞ்சுப்பியா என்று இன்னொருத்தி வினவ அங்கே சிரிப்பலைகள் பொங்கின. சரசுவுக்கு கண்ணீர் பீரிட்டது. அழுவாதம்மா, உன்னை பொறுத்த மட்டும் என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம். எப்படியும் எல்லாரும் வெளியே போயிருவோம், அதான் வாடிக்கை. எங்களையெல்லாம் வச்சு பொழப்பு நடத்துற அகல்யா தேவி அம்மாட்ட உன்னையும் கூட்டிட்டு போறோம். அவங்க பார்த்து எதனாச்சும் செய்வாங்க. என்ன செய்வாங்க? அந்த பெண்கள் மறுபடியும் சிரித்தார்கள். உன்னையும் எங்களோட அந்த விடுதியில சேர்த்துப்பாங்க. இல்லாட்டி உனக்கு போக்குட இருந்தா நீ போயிடலாம். இங்க நாங்க அடிக்கடி வர்றதுதான். அந்த சங்கரன் பைய 708 கிட்ட சொன்னா என் பேச்ச கேட்பான். உன்னை அந்த இடத்துல கொண்டுட்டு போய் விட சொல்றேன். எனக்கு மெட்ராஸ்ல யாரையும் தெரியாதே. அப்ப எங்க தலையெழுத்தும் உன் தலையெழுத்தும் ஒண்ணுதான்.
அழுவாதம்மா, என்ன செய்யறது? பொண்ணா பிறந்தா கவனமா இருக்கணும். இல்ல தனக்கு எது நடந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற மனசு இருக்கணும். உனக்கோ இது பிடிக்கல, நாங்களும் இது பிடிச்சு வந்தோம்னு நினைக்காத. ஒவ்வொருத்தியும் ஒவ்வொரு கதை வச்சிருக்கிறா. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஏமாந்தவங்க தான். நாங்களும் அழுதுருக்கிறோம், கடல்ல விழுந்து சாக பார்த்திருக்கிறோம். கடைசியில நமக்கு விதிச்சது இதுதான்னு பேசாம ஏத்துக்கிட்டோம். எங்க விடுதியில சேர்றத தவிர இப்போ உனக்கு வேற வழியே இல்லம்மா கண்ணு. முன்ன பின்ன யாரையுமே தெரியாத மெட்ராஸ்ல தனியாலாம் இருக்கவே முடியாதுமா. எங்க போவ? என்ன செய்வ? கையில 4 காசாவது இருக்குதா? சரசு இல்லை என்பதற்கு தலையசைத்தாள். பின்ன இந்த மெட்ராஸ்ல என்ன பண்ணுவ? அப்புறம் நாரி போவம்மா. விடுதியிலாவது நல்ல சோறு கிடைக்கும், வாடிக்கைக்காரங்கிட்ட இருந்து தனியா வேற பணம் கிடைக்கும், பாதுகாப்பான இடம் கிடைக்கும். என்ன யோசிக்கிற? பாதுகாப்புன்னு நான் சொல்ற வார்த்தையை கேட்டுதானே? வெளியே தெரிஞ்சா உன்னோட நிலைமை இன்னும் மோசமாயிடும். அதை பார்த்தா நாங்க இருக்கிறது பாதுகாப்பான இடம்தான். அம்மா, என்ன போலீஸ்காரங்க எதுவும் செய்யாம பாத்துக்க முடியுமா? அதுக்கு நான் உத்தரவாதம் தர முடியாதுமா. முயற்சி பண்ணி பாக்குறேன். பெரிய இடத்து பொண்ணு, தாசி தொழில் நடத்துற பொண்ணு இல்லைன்னு சொல்லி பாக்குறேன். அந்த 708 கிட்ட தான் சொல்லி வைக்கணும். எதுக்கும் நீ என் பக்கத்திலே இரு, நான் பாத்துக்கிறேன். காவல்துறை ஊழியர்களிடமிருந்து மட்டும்தான் அவளால் சரசுவை காப்பாற்ற முடிந்தது. வேறு போக்கிடம் அற்று போனதால் அந்த பெண்களுடன் மனதில் சுமையாக அழுத்திய அருவருப்புடனும் அவள் அந்த விடுதிக்குத்தான் போக வேண்டியதாயிற்று. புதிதாக ஒரு கிராக்கி தனக்கு வந்து சேர்ந்ததில் தலைவி அம்மா அப்படித்தான் அவளை அங்குள்ள பெண்கள் அழைத்தார்கள். அகமகிழ்ந்து போனாள். சோதனை செய்வது போல் செய்து அந்த தலைவி அம்மாவிடம் இருந்து பணத்தை கறந்த பின் அந்த பெண்களை பேருக்கு சில நாட்கள் சிறையில் வைத்த பின் தலைவி அம்மாவிடமே காவல்துறையினர் அனுப்பி வைத்து விடுவார்களாம். இலவசமாய் பெண்களும் கிடைக்க பணமும் கிடைக்கிறதே. அதனால் தான் இப்படி ஒரு நாள் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுவது மாதிரி அழு என்னும் போலி சோதனை. கடைசியில் சரசு அங்கு போய் சேர்ந்தாள். அவளது அழுகையை பார்த்த தலைவி அம்மா அவள் மனம் மாறுவதற்கு நிறைய அவகாசம் அளித்தாள். அதிகபட்சம் 2 மாதங்களுக்குள் அவள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் துரத்தி விட்டு விடுவோம் என்றும் அவள் சொல்ல சரசுவுக்கு அடிவயிறு ஆட்டங்கண்டது. விடுதியில் சேர்ந்த 1 மாதத்தில் தான் கருவுற்றிருந்தது அவளுக்கு புரிந்தது. தான் செய்த தவற்றுக்கு தன் வயிற்று குழந்தை பலியாக கூடாது என்று சரசு நினைத்தாள். காவல்துறையினர் கைப்படாது தன்னை காத்த மங்கம்மாவிடம் அவள் செய்தியை சொல்லி தான் குழந்தையை பெற்றுக்கொள்ள விரும்புவதாக சொன்னதும், மங்கம்மா, விடுதியில அதெல்லாம் ஒப்புத்துக்க மாட்டாங்க. அதுலயும் நீ புது ஆளு, இங்க இருந்து சம்பாதிச்சு கொடுத்தவல்ல, அப்படி இருக்கிறப்போ விடுதியில வச்சு உனக்கு சோறும் போட்டு குழந்தையும் பெத்துக்க விடுவாங்களாமா? போகாத ஊருக்கு வழி தேடுறியம்மா என்றாள். அவள் கண்கள் கலங்கி இருந்தன. அப்போ எனக்கு நீங்க தான் மங்கம்மா ஒரு வழி சொல்லணும். உங்களை என்னோட கூட பிறந்த சகோதரியா நினைச்சு கேட்கறேன். பாக்கலாம், என்ன செய்யலாம்னு யோசிச்சு செய்ய வேண்டிய விஷயம். ஆனா தலைவி அம்மா கண்ணில் படாம செய்யறது ரொம்ப கஷ்டம். எதுக்கும் பார்க்கலாம், நீ ரொம்ப சின்னவளா இருக்கிறதுனால 2 மாசம் டைம் கொடுத்தாங்க. அவளுக்கு உதவுவது போல் தலைவி அம்மா மறுநாளே மகாபலிபுரத்தில் தான் நடத்தி வந்த விடுதி தொடர்பாக அங்கு செல்ல வேண்டி வந்தது. மங்கம்மா ஒரு மாறுதலாக இருக்கட்டும் என்று சரசுவை சினிமாவுக்கு கூட்டி போவதாக விடுதியின் மற்ற உறுப்பினர்களிடம் சொல்லிவிட்டு அவளை அழைத்து கொண்டு விடுதியை விட்டு வெளியேறினாள். விடுதியில் வெகு நாட்களாக இருப்பவர்களுக்கு மட்டும் வெளியே எப்போதாவது போய் வரும் சலுகை உண்டு. அதை சரசுவுக்காக மங்கம்மா பயன்படுத்த தீர்மானித்தாள். சினிமாவுக்கு போகாமல் அவளை ஒரு பெரிய சமூக சேவகி நடத்தி வரும் அபலையர் அபயம் என்கிற விடுதிக்கு அழைத்து போனாள். சொல்லக்கூடியவை என்று தனக்கு தோன்றியவற்றை மட்டும் விடுதியின் தலைவியிடம் சொல்லி அவளை அங்கு சேர்த்துவிட்டு திரும்பினாள். அழுத கண்ணும் இறைத்த மூக்குமாக அவள் திரும்பிய கோலத்தை பார்த்ததுமே விடுதி உறுப்பினர்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்பது புரிந்துவிட்டது. விடுதிக்குள் நுழைந்த மறுகணம் மங்கம்மா செய்தது அதன் நடுக்கூடத்தில் பொத்தென்று விழுந்து அழுது புரண்டதுதான். ஐயோ பாவி மவ, இப்படி என்னை ஏமாத்திட்டு ஓடிட்டாளே, தலைவி அம்மா வந்தா நான் என்ன சொல்ல போறேன் என்று தான் அழப்போவதாக ஏற்கனவே சரசுவிடம் அவள் சொல்லி சிரித்திருந்ததால் அவளால் விடுதி உறுப்பினர்களின் அதிர்ச்சி நிறைந்த முகங்களையும் மங்கம்மாவின் ஆர்ப்பாட்ட அழுகையும் கற்பனை செய்து பார்க்க முடிந்தது. பாவம் மங்கம்மா. தலைவி அம்மா திரும்பி வந்ததும் அவளை என்ன பாடுபடுத்தி வச்சுச்சோ, சவுக்கடி கூட விழுந்திருக்கும். அபலையர் அபயத்தில் குழந்தை பிறந்த வரையில் அவளை வைத்துக் கொண்டார்கள். அதன் பிறகு விடுதியின் தலைவி தனக்கு தெரிந்தவர் வீட்டில் அவளை வேலைக்காரியாக அமர்த்தி உதவி செய்தாள். குழந்தை 2 வயது வரையில் அந்த விடுதியிலேயே வளர்ந்தது. அதன் பின்னர் குழந்தையை விடுதி தலைவி அவளிடமே ஒப்படைத்து விட்டாள். வாழ்க்கையில் ஏற்பட்ட அதிர்ச்சி கலந்த ஏமாற்றத்தால் சரசுவின் உடல் நலம் கெட்டு போயிருந்தது. அதனால் 2 வீடுகளுக்கு நல்ல அவளால் வேலை செய்ய முடியவில்லை. ஆயினும் வறுமையோடு வறுமையாக லட்சுமியை பள்ளிக்கு அனுப்பினாள். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக அவளால் வேலை செய்ய முடியாத அளவுக்கு உடல்நிலை கெட்டுவிட்டிருந்ததால் லட்சுமி தானாகவே பள்ளிக்கு போவதை நிறுத்திவிட்டாள். தாயுடன் அவளும் சென்று அவளுக்கு ஒத்தாசையாக அந்த வீடுகளில் வேலை செய்து வந்தாள்.
இப்போது சரசுவின் நிலை இன்னும் கொஞ்சம் மோசமாகிவிடவே லட்சுமி தானாகவே 2 வீட்டு வேலைகளையும் பார்த்து கொண்டிருந்தாள். இப்போது பெரிய பெண்ணாகிவிட்ட அவளை இனி வேலைக்கு அனுப்பி வைப்பது சரியாக இருக்குமா என்று சரசு கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். எனினும் அனுப்பித்தான் ஆக வேண்டும், வயிறு இருக்கிறதே. இந்த பெண்ணாவது கெட்டிக்காரியாக இருப்பாளா, இல்லாட்டி தாயை போல சேயின்னு சொல்லும்படி அசட்டுத்தனமா எவனையாச்சும் நம்பி மோசம் போய் ஏமாந்து நிப்பாளா? அம்மா அம்மா, என்னம்மா இது? கூப்பிட கூப்பிட பதிலே சொல்லாம வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன யோசனை? ஒண்ணுமில்ல லட்சுமி, நீயும் சாப்பிட்டு படுத்துக்க. அப்ப நாளையில இருந்து வேலைக்கு போறேங்கிற? ஆமாம்மா, சாப்பிடணும்ல, உங்களுக்கு மருந்து வாங்கணும், இதுக்கெல்லாம் காசு வேணும்ல. ஜாக்கிரதையா இருடி லட்சுமி, எவங்கிட்டையும் ஏமாந்துராத. அம்மாவுக்கு அந்த விஷயத்தில் நெஞ்சில் பலமாக அடி விழுந்திருக்க வேண்டும் என்று முன்னப்பேதையும் விட அதிக அளவில் லட்சுமிக்கு இப்போது தோன்றியது. அவள் அப்பாவை பற்றி எதுவுமே அவளுக்கு சொல்லப்பட்டதில்லை. எத்தனையோ தடவை அவள் கேட்டதுண்டு. பள்ளிக்கூடத்தில் பதிவு செய்யும் போது கணவன் இறந்து போய்விட்டதாக சொல்லி இருந்தாள். ஆனால் நெற்றியில் சின்னதாய் பட்டும் படாமலும் பொட்டு வைத்திருப்பாள். அது ஏன் என்று கேட்கிற துணிச்சல் லட்சுமிக்கு வந்ததே இல்லை. அது தப்பு என்கிற கருத்து அவளுக்கு இல்லாதது கூட அதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடும். தன் அப்பாவின் பெயர் பள்ளிப்பதிவீட்டில் தியாகேசன் என்பதாய் எழுதப்பட்டிருந்தது மட்டும் அவளுக்கு தெரியும். அம்மா தன்னிடம் சொல்ல போவதாய் கூறியது தன் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களாக தான் இருக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள். எனினும் தானாக சொல்லாத வரையில் இனி அம்மாவை தொந்தரவு செய்யக்கூடாது என்று அவள் எண்ணிக்கொண்டாள். சாப்பிட்டு விட்டு தாயார் அருகே வந்து படுத்துக்கொண்ட லட்சுமி சிறிதே நேரத்தில் உறங்கி போனாள். சரசு தூக்கம் பிடிக்காமல் புரண்டு கொண்டிருந்தாள். மனைவிக்காக மருந்துகளை வாங்கி கொண்டு காருக்கு திரும்பிய அழகேசன் தற்செயலாக அண்ணாந்து பார்த்தபோது எதிர்கட்டட முதல் மாடியின் கிழக்கு ஓரத்து அறையில் பளிச்சென்று விளக்கு எரிந்தது தெரிந்தது. முட்டாள், இன்னுமா ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கான் மடையன் என்று மனதுள் நண்பனை திட்டியவாறு காரின் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து அதை ஒடித்து வளைத்து திருப்பி எதிர்ப்புறத்துக்கு கொண்டு போய் அந்த கட்டடத்து வாசலில் நிறுத்தினான். அழகேசனை அடையாளம் கண்டு கொண்ட காவல்கார கிழவர் தமது முக்காலியில் இருந்து எழுந்து சலாம் வைத்து புன்னகை செய்தார். ஐயா இருக்காரா? இருக்காருங்க. காரிலிருந்து இறங்கியபடியே தினமும் இப்படித்தான் 8 மணி 9 மணின்னு ஆபீஸ்ல வேலை செய்யறாரு அவங்க ஐயா என்றான். தினமும் இல்லைங்க, ஆனா அப்பப்போ லேட்டா உட்காருவாரு. மேல போலாம்ல. போங்க ஐயா. அழகேசன் வரவேற்பறையை கடந்து படிகளில் ஏறி நண்பரின் அறையை அடைந்தான். காலடி ஓசை கேட்டு தலை உயர்த்திய ராஜன், அட வாப்பா வா, உட்காரு, நான் நினைக்கிறாப்லாம் வந்துட்ட, என்ன சாப்பிட்ற என்றான். நாற்காலியில் உட்கார்ந்த அழகேசன், இந்த நேரத்துல என்னப்பா சாப்பிடுறது, வீட்டுக்கு போய் சாப்பிடணும். ஒண்ணு பண்ணு, நீ இப்ப என்னோட வீட்டுக்கு வந்துறேன், சாப்பிட்டு போலாம் என்றான். வேணாம்பா, சமையக்கார ஐயா எனக்காக காத்துருப்பாரு, சமைச்சது வீணா போனா வருத்தப்படுவாரு, நீ வேணா என் வீட்டுக்கு வா. உன்னை உன் சமையல்கார ஐயா திட்டுவாரு, என்னை என் சம்சாரம் திட்டுமே, அது கிடக்கு. அது என்ன நீ இப்படி 8 மணி 9 மணிலாம் ராத்திரி வேலையில வேலை செஞ்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்க? மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யறதால உடம்பு கெட்டு போயிடாதுப்பா. இது ஒண்ணும் உடம்புக்காகாத வேலை இல்லையே. ராஜன் பொடி வைத்து பேசியதை புரிந்து கொண்டு முகம் சிவந்தாலும் அசட்டு நகை புரிந்தவாறு, என்ன இருந்தாலும் இப்படி அளவுக்கு மேல வேலை செஞ்சா உடம்பு கெட்டுத்தானே போகும் என்றான். பார்வை கவனமாக ராஜனின் கண்களை தவிர்த்து மேஜை மீது பதிந்தது. உன் உடம்ப நீ கவனிப்பா, என் உடம்ப அப்புறம் பாக்கலாம். அது சரிப்பா, யாருக்காக இப்படி ஓச்சல் ஒழிவு இல்லாம உழைச்சுக்கிட்டு இருக்க? நம்ம நாட்டுக்காக. நீ வீட்டுக்காக உழைக்கிற மாதிரி என் காலத்துக்கு அப்புறம் இந்த ராஜனனுக்கோ இது சம்பந்தப்பட்ட சொத்து பத்து எல்லாத்தையும் அநாத விடுதிகளுக்கு எழுதி வச்சிட போறேன். என்ன சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? சம்பாதிக்கிறது நீ, எழுத போறது நீ, நான் எதுக்கு நடுவுல? இத பாரு ராஜன், ஒன்னு சொல்றேன், கோச்சிக்க மாட்டியே. உன்னோட பழைய பல்லவிய பாட போற அதானே? உடனே நீயும் உன்னோட அனுபல்லவிய பாடிடாதப்பா. இந்த பாரு ராஜன், உன்னோட சரியான வயசு என்ன? 35 இருக்குமா? 37பா. 37 வயசுல ஆம்பளைக்கு ஒரு வயசாப்பா? இந்த காலத்துல பொம்பளைங்களுக்கே 30க்கு மேலதான் கல்யாணமே ஆகுது. அதுக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கங்கிற. நாட்டுல எத்தனையோ நல்ல பொண்ணுங்க, ஏழை பொண்ணுங்க கல்யாணம் ஆகாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணை ஒப்பேத்தின புண்ணியமும் உனக்கு கிடைக்கும். அந்த புண்ணியம் நீ சொல்ற வழியில தான் எனக்கு கிடைக்குமா என்ன? ஏற்கனவே அந்த புண்ணியம் எனக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. இதுவரையில 4 ஏழை பொண்ணுங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கேன், தலைக்கு 10,000 ரூபாய் கொடுத்து. தெரியும்ல, உன்னோட பேசி ஜெயிக்க என்னால ஆகாதுப்பா. இருந்தாலும் இப்பவும் ஒன்னும் லேட்டா இல்ல. இப்ப அப்படிதான் பேசுவ. நாளைக்கு வயசாகி போச்சுன்னா மனசு கிடந்து அல்லாடும். கல்யாணம் பண்ணிக்காம போனோமேனு பச்சாதாபப்படுவ. நமக்கு அறிமுகமாகி 4 வருஷம் ஆகுது. எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ கல்யாணம் கட்டாம இருக்கங்கிறது எனக்கு ஒரு ஊகமா புரியுது. ஆனா என்னன்னு தெரியல.
எத்தனையோ வாட்டி கேட்டும் மாட்டேங்கிற. நீ லவ் பண்ணி தோத்து போய் அந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறதுதான் எனக்கு தோணுது. என்ன, நான் சொல்றது சரிதானே? இத்தனை நாள் கேட்க தயக்கமா இருந்துச்சு, இன்னைக்கு கேட்டுட்டேன். ஒரு விதத்துல நீ சொல்றது சரிதான் அழகேசா. இன்னைக்கு வேணா, சாவகாசமா ஒரு நாள் சொல்றேன். என் கதையை கேட்டுட்டு நீ முடிவு பண்ணு, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சரியா தப்பான்னு. சரி சரி, மணி 8:30 நெருங்கிட்டு இருக்கு, கிளம்பு சொல்றேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேலை இருக்குப்பா, நீ போ, நான் அப்புறம் கிளம்புறேன். அப்ப நான் வரேன். இந்த பக்கமா கார்ல போனேன், உன் ரூம்ல விளக்கு தெரிஞ்சிச்சு, அதான் எட்டி பார்த்தேன். அப்ப நான் வரட்டுமா? நீயும் கிளம்பிடு, அப்புறம் பார்க்கலாம் என்றவாறு அழகேசன் எழுந்து கொண்டான். ஆமா, உட்காரு. எனக்கு நீ புத்தி சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ என்ன வாழ்ந்த? அது மாதிரி இடங்களுக்கெல்லாம் இன்னும் போயிட்டு தானே இருக்கிற. என்னப்பா செய்யறது, பொண்டாட்டி பக்கத்துல போக கூடாதுன்னுட்டாரு டாக்டர். எனக்கும் உன்னோட வயசுதான், என்னால முடியாதுப்பா. எதுவாச்சும் வியாதி வைக்க வரவழைச்சு தொலைச்சுக்க போற. அழகேசன் வாய்விட்டு சிரித்தான். அப்படிலாம் என்னோட விஷயத்துல ஆகாதுப்பா. அந்த விடுதி தலைவி இருக்காளே, அவ புது பொண்ணு வரப்ப மட்டும்தான் எனக்கு தகவல் அனுப்புவா, நான் போவேன். கண்டவனும் வந்து போன பொண்ணுங்க கிட்ட நாமளும் போனாதான் வியாதி வைக்கலாம். எப்படியும் மாசத்துக்கு ஒரு பொண்ணு வீதம் சிக்கிடுவா. அவகிட்ட போனி நான் தான். இதுக்கு மேல பேசாத அழகேசன், எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது. யாரும் தொடாத பொண்ணுங்கிறதுனால மட்டும் வியாதியிலிருந்து தப்பிடலான்னு நினைக்காத. இது மாதிரி அலைஞ்சா கண்டிப்பா ஒரு நாள் வியாதி வரும். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன்கிறது வெறும் 10ஆம் பசலி பேச்சு இல்ல. சரிப்பா, உங்ககிட்ட பிரசங்கம் கேட்கறதுக்கு இன்னொரு நாள் சாவகாசமா வரேன். அது மாதிரி என்னைக்கு சாவகாசமா நீ வரியோ அன்னைக்கு நானும் என்னோட கதையை உங்ககிட்ட சொல்றேன்ப்பா. நண்பரின் கிண்டல் பேச்சால் கொஞ்சமும் பாதிக்கப்படாமல் அழகேசன் சிரித்துவிட்டு கதவை நோக்கி நடக்கலுற்றான். எந்தவித அக்கப்போரும் இல்லாமல் தான் லட்சுமி முதலில் வேலைக்கு போய்க் கொண்டிருந்தாள். வேலை செய்த வீடுகளில், தெருக்களில், அவள் போன கடைகளில் என்று அவள் சந்தித்த பார்வைகள் நாகரீகமானவாயாக இல்லாவிட்டாலும் குறிப்பிடத்தக்க அக்கப்போர் எதுவும் இல்லாமல் அவள் கிட்டத்தட்ட ஓராண்டை தன் தாய் வேலை செய்த வீடுகளில் தானும் வேலைக்கு போய் கழித்து விட்டாள். அம்மா பயந்தது மாதிரி எதுவும் நடக்காது என்கிற நம்பிக்கையும் நிம்மதியும் அவளுக்கு வந்துவிட்டன. வேலை செய்த 2 வீடுகளிலும் சாப்பாடு கிடைத்தது. எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு போட்டு தானும் சாப்பிட்டாள். சம்பள பணம் அம்மாவுக்கு மருத்துவ செலவு செய்ய பயன்பட்டது. இழுத்து கொண்டும் பறித்து கொண்டும் காலம் எப்படியோ பற்றாக்குறைகளுக்கு இடையே ஓடிக்கொண்டிருந்தது. 3ஆவதாக இன்னும் ஒரு வீட்டில் வேலை செய்தால் மேலும் சம்பாதிக்கலாமே என லட்சுமிக்கு தோன்றியது. ஆனால் சரசு ஒப்பவில்லை. 2 வீடுகளுக்கு மேல் இழுத்து விட்டு கொண்டால் உடம்பு கெட்டு போய்விடும் என்று அவளை தடுத்து விட்டாள். காலம் நிம்மதியாக கழிய போகிறது என்று தாயும் மகளும் நினைத்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டது. லட்சுமி வேலை செய்து கொண்டிருந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கார அம்மாளின் தம்பி வடக்கிலிருந்து விடுப்புக்கு வந்திருந்தான். டெல்லியில் கல்லூரியில் படிக்கிறவனாம். ஒரு நாள் பிற்பகலில் வேலை செய்ய அவள் வீட்டுக்குள் நுழைந்த கணத்தில் அவனை தவிர மற்ற எல்லோரும் வெளியே போய்விட்டிருந்தார்கள். இது பற்றி ஏதும் அறியாத லட்சுமி, அம்மா 10 பாத்திரம் போடுங்கம்மா என்றவாறு கொல்லைப்புற வாயில் வழியாக வீட்டுக்குள் நுழைந்தாள். அப்போது குளியலறையிலிருந்து வெளிப்பட்ட அந்த இளைஞன் அவளை பார்த்தான். அம்மா இல்லைங்களா, சத்தத்தையே காணுமே. இருக்காங்களே, மாடிக்கு போயிருக்காங்க. சரி, அப்ப நான் வீட்டை கூட்டி பெருக்கிறேன் முதல்ல என்றவாறு அவள் கதவு மூலையில் இருந்த விளக்குமாற்றை கையில் எடுக்க குனிந்த பொழுதில் அவன் முதலில் கொல்லைக்கதவை சாத்தி தாளிட்டான். அது அவளுக்கு எந்த ஐயத்தையும் ஏற்படுத்தவில்லை. அடுத்து அவள் விளக்குமாற்றுடன் கூடத்து அறைக்குள் நுழைந்ததும் அவன் அவளுக்கு பின்னாலேயே நுழைந்து அதன் கதவை சாத்தி விட்டான். திரும்பி பார்த்த அவளுக்கு நெஞ்சு உலர்ந்து விட்டது. எதுக்கு கதவை சாத்துறீங்க? எதுக்கு சாத்துவாங்க என்றபடி அவன் அசட்டு சிரிப்புடன் அவளை நெருங்கினான். அவனுக்கு தோதாக அந்த அறையின் 2 ஜன்னல்களில் ஒன்று ஏற்கனவே சாத்தப்பட்டிருந்தது. மற்றொன்றையும் சாத்திவிட்டு அவன் அவள் வாயை பொத்தினான். இந்த பாரு, சத்தங்கத்தம் போட்ட கொன்னுடுவேன் என்றான். ஐயா, நீங்க படிக்கிறவங்க, நான் ஏழை பொண்ணு, இது சரியில்லை. இது மாதிரி முறை தவறி நடக்காதீங்க, என்னை விட்டுருங்கய்யா, தயவு செஞ்சு கையெடுங்க. அவளது வாயை பொத்தி இருந்த கையின் விரல் இடுக்குகள் வழியே அவள் சொற்கள் உருப்படியில்லாத குழறலாக வெளிப்பட்டன. அவன் செவி சாய்க்காது போகவே அவள் முரண்டினாள். கை நகங்களால் அவனது முகத்தில் கீறினாள். பற்களால் கடிக்க முற்பட்டாள். ஆன மட்டும் போராடி பார்த்த பின் துவண்டு தோற்றாள். தள்ளாட்ட நடையில் வீட்டுக்கு வந்து தன் படுக்கை அருகே விழுந்து பொங்கி பொங்கி அழுத மகளை பார்த்து சரசு அதிர்ந்து போனாள். லட்சுமி வாயை திறந்து ஒரு சொல் கூட சொல்லாத நிலையிலும் அவளுக்கு புரிந்துவிட்டது. ஆயினும் சேதம் எந்த அளவுக்கு என்பது தெரியவில்லை. ஒருவேளை எவனாவது அவளிடம் தப்பாக நடக்க முயற்சி செய்து அவள் தப்பி வந்திருக்க கூடும். அந்த அதிர்ச்சியிலும் பெண் அழுவாளே என்பதால் நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் மாறி மாறி எழுந்து விழ, என்னடி லட்சுமி, ஏன் அழற, என்ன நடந்துச்சு என்றாள் திகிலுடன்.
முழுதாய் ஒரு நிமிடம் அழுது முடித்ததும் லட்சுமி திக்கி திணறி திணறி தயக்கமும் கூச்சமுமாய் தனக்கு நடந்து முடிந்துவிட்ட கதையை சொன்னாள். சரசு தாங்க முடியாத துயரத்துடன் திடுக்கிட்டனும் பாயில் எழுந்து உட்கார்ந்தாள். ஐயோ, எது நடக்க கூடாதுன்னு உன்னைய வேலைக்கு போக வேணாம்னு சொன்னனோ அது நடந்துருச்சே. அந்த வீட்லயும் பொம்பளைங்க இல்லைன்னா உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல உன்கிட்ட. அந்த அம்மா என்னைக்குமே வெளியே போகாதே, கொல்லக்கதவு வேற திறந்து வச்சிருச்சு. அதான் தெரியாத்தனமா நுழைஞ்சிட்டேன். அந்த பொறுக்கியும் அம்மா மாடியில இருக்கிறதா சொன்னானா நம்பிட்டேன். நமக்கு கெட்ட காலம் வந்தா நம்ம மூளையும் மரத்துடுண்டி லட்சுமி. கொஞ்சம் யோசிச்சிருந்தா நீ கொல்லையிலேயே நின்றுப்ப. எப்படியும் கொஞ்ச நேரத்துல அம்மா குரல் கேட்கலங்கிறத வச்சு நீயே அவங்க இல்லங்கிறத கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்குள்ள நுழையாம வந்திருக்கலாம். எல்லாம் நம்ம தலைவிதிடி அம்மா, தலைவிதி. கடங்கார பசங்க, கட்டையில போற பசங்க, ஏழை பொண்ணுங்களை நாசப்படுத்துறதுக்குன்னே வர்ற பாவி பசங்க. நாசமா போக அவங்க என்று விரல் முறிப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய இயலாதவளாக மகளுடன் சேர்ந்து சரசு தானும் கண்ணீர் விட்டு அழுதாள். அந்த அம்மா கிட்ட சொல்லட்டுமாமா? அவன் ஒத்துக்குவானா? இல்ல அந்த அம்மா தான் சும்மா இருக்குமா? அவன் இன்னைக்கு ராத்திரி வண்டியில ஊருக்கு போறதா காலையில பேசிக்கிட்டாங்க. அதனால அவனை எதிரில வச்சுக்கிட்டு பேசுற சந்தர்ப்பம் போயிடுச்சு. நான் போய் நியாயம் கேட்கலான்னா என்னை இப்படி படுக்கையில போட்டு முடக்கி வச்சிருக்குதே விதி. பணக்காரங்களோட மோதி நம்மளால எதையும் சாதிக்க முடியாதுமா. விடுங்க, கம்முன்னு இருந்துட வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. என் பேரு கெட்டு போறதும் 4 பேர் ஒரு மாதிரியா என்னை பாக்குறதும் தான் மிஞ்சும். மகள் சொன்னது முழுக்க முழுக்க சரியானதே என்று சரசுவுக்கும் பட அவள் மௌனமானாள். அப்ப நீ நாளையிலிருந்து வேலைக்கு போவேனா லட்சுமி? அதுக்கும் இதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? இனிமே அதிகப்படியான ஜாக்கிரதையோட இருந்துக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு வீட்டுல முடங்குனா சோறு திங்கிறது எப்படிமா? உங்களுக்கு மருந்து வாங்க காசுக்கு எங்க போறது? மருந்தும் மாயமும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து நான் சாதிக்க போறது என்னடி லட்சுமி? ஆனா நான் சாகிறதுக்கு முந்தி எப்படியாச்சும் ஒருத்தன் கையில உன்னை பிடிச்சு கொடுத்துட்டேன்னா அப்பதான் என்னால நிம்மதியா சாக முடியும். இல்லாட்டி என் நெஞ்சு வேகாது. அம்மா, எனக்கு கல்யாணமும் வேணாம், கருமாதியும் வேணாமா. இப்படி ஒண்ணு நடந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு உயிரையே விட்டுடலாம் போல வெறுப்பா இருக்குமா. மனசுல இவ்வளவு பெரிய சுமைய வச்சுக்கிட்டு என்னால எவங்கிட்ட தாலியை வாங்க முடியுமா? அது தப்புமா. ஒரு புதிய அச்சத்துடன் கவலையுடனும் சரசு மகளை ஏறிட்டாள். லட்சுமி, இத பாரு, உசுர விடுறது அது இதுன்னா தேடி எனக்கு இருக்கிறது நீ ஒருத்தி. அதனால உறுத்தலா இருக்கும், அருவருப்பா இருக்கும், அப்புறம் சரியாயிடும். காலங்கிறது எப்படிப்பட்ட காயத்தையும் ஆத்திடும். லட்சுமி, அப்படி எதுனாக்கும் முட்டாள் காரியம் பண்ணி வச்சு என் மனசை நோகடிச்சிடாத. உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். லட்சுமி கண்களை துடைத்தபடி கும்பிடாதீங்கம்மா என்று தாயின் கூப்பிய கைகளை தட்டி விட்டாள். நீ வேலைக்கு போக கூடாது லட்சுமி. கொஞ்ச நாள் வீட்லயே இரு. அக்கம் பக்கத்துல எல்லாரும் கேட்பாங்களேம்மா. கேட்டா பொய் சொல்ல முடியாதுதான். பொய் சொன்னாலும் யூகிச்சு கதை கடிப்பாங்க. அதனால நாம என்ன சொல்லணும்னா, வேலை செஞ்ச இடத்துல ஊர்ல இருந்து வந்த பையன் தப்பா நடந்துக்க பார்த்தான், அதனால பயந்துகிட்டு நீ வேலைக்கு போறதுல முடிவு பண்ணிட்டோம்னு தான் சொல்லணும். அம்மா, இன்னைக்கு நடந்ததுல எனக்கு எதுவும் ஆயிடாதே. பாக்கலாம் லட்சுமி, அப்படி எதுவாச்சும் ஆனா கலைச்சிடலாம். லட்சுமி மறுபடியும் அழத் தொடங்கினாள். சற்று பொறுத்து, கொஞ்ச நாள் வீட்லயே இருன்றீங்களே, அது வரைக்கும் நாம எப்படிமா சாப்பிடுறது என்றாள் லட்சுமி. உன் கல்யாணத்துக்குன்னு அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருக்கேன் லட்சுமி. அதை எடுத்து இப்போதைக்கு செலவு பண்ண வேண்டியதுதான். எப்படியும் ஒரு நாள் கடவுள் கண்ணை துறப்பாரு. எதுவுமே மனுஷங்க கையில இல்லடி லட்சுமி. ஆக லட்சுமி வேலைக்கு போவதை அப்போதைக்கு நிறுத்தி வைத்தாள். சரசு சேமித்து வைத்திருந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாய் கரைய தொடங்கியது. லட்சுமிக்கு எந்த பின்விளைவும் இல்லாது போனதில் இருவருக்கும் சொல்ல முடியாத மகிழ்ச்சி. அப்போதுதான் எதிர் வீட்டுக்கு வந்திருந்த சொந்தக்கார தாத்தா ஒருவரின் அறிமுகம் அவர்களுக்கு கிடைத்தது. இந்த 6 மாதங்களாக வேலைக்கு போகாமல் இருந்ததில் கைப்பணம் முழுவதும் செலவாகிவிட்ட நிலையில் இனி மறுபடியும் வேலை செய்வதா என்கிற கேள்விக்கு பதில் தேடும் முயற்சியில் தாயும் மகளும் தர்க்கம் செய்து கொண்டிருந்த கட்டத்தில் தான் அந்த முதியவரின் அறிமுகம் அவர்களுக்கு கிடைத்தது. உள்ளூரிலேயே தமக்கு ஒரு கம்பெனியை தெரியும் என்றும், பெண்களே நடத்துவது என்றும், ஆண்கள் வேலைக்கு வைக்கப்படுவதில்லை என்றும், அங்கு லட்சுமிக்கு ஒரு வேலை வாங்கி தருவதாகவும் அவர் சொன்னார். அங்கேயே தங்கி இருக்க வேண்டும் என்றும், வாரம் ஒரு நாள் வெளியே செல்ல அனுமதி உண்டும் என்று அவர் சொன்னார். அல்லது சரசு போய் பார்க்க விரும்பினால் எப்போது வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம் என்று கூறினார். மாதம் ஒன்றுக்கு 300 ரூபாய் தருவார்கள் என்றும், ஆனால் கடுமையாக வேலை வாங்குவார்கள் என்றும் தெரிவித்தார். கடுமையாக வேலை செய்ய வேண்டியது பற்றி லட்சுமி கவலையே படவில்லை. அன்று தாத்தாவே அவர்கள் வீட்டுக்கு வந்தார். உன் மக என் பேத்தி மாதிரிமா, நானே கூட்டிட்டு போறேன். தண்டையாப்பேட்டையில இருக்குது அந்த கம்பெனி. பலவித வேலை செய்யறாங்க. தீப்பெட்டி, காகிதம், பிளாஸ்டிக் பேனா, நிப்பு, துணி பைங்க, ஆபீஸுங்கள்ல உபயோகப்படுத்துற கிளிப்புங்க, இது மாதிரி நிறைய செய்யறாங்க. வேலை கொஞ்சம் கடுமையாத்தான் இருக்கும். நல்ல சாப்பாடு போடுவாங்க. அதனால உன் பொண்ணு அங்க நீ தைரியமா அனுப்பலாமா. அந்த கம்பெனி பேரு என்னங்க? சாந்தாராம் கம்பெனின்னு பேரு. என்ன அட்ரஸ்? பெரியவர் சிரித்தார்.
அட்ரஸ் பார்த்துக்கிட்டு வந்துதாம்மா சொல்லணும். ஆனா இருக்கிற இடம் தெரியும். டெர்மினல் கிட்ட ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அதுக்கு பின்னாடி போற ரோட்ல கோடியில அந்த கம்பெனி இருக்குது. அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த 2 பொண்ணுங்களுக்கு நேத்து தான் கல்யாணம் ஆச்சு. அதனால காலி இருக்குது வேலை. வேற யாரும் முந்திக்கிறதுக்கு முந்தி நாம முந்திக்கணும். இன்னைக்கே கிளம்புனா கூட்டிட்டு போறேன். சரிங்க. இப்படி யாரு உதவ போறாங்க? உங்கள மாதிரி நல்லவங்களும் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. அதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது என்றாள் சரசு. பெரியவர் லட்சுமியை ஒரு ஆட்டோவில் கூட்டி போனார். ஒரு பெரிய வீட்டின் முன்னால் ஆட்டோ நின்றதும் அவளை அவர் உள்ளே கூட்டி போனார். அந்த வீட்டுக்குள் நிறைய பெண்கள் இருந்தார்கள். எல்லோரும் தூங்கி விழுந்த முகங்களுடன் இருந்தது லட்சுமிக்கு வியப்பை ஏற்படுத்தியது. அவர்கள் உள்ளே நுழைந்ததுமே ஒரு வேலைக்காரி கதவை சாத்தினாள். உள்ளே மிகவும் தள்ளி இருந்த ஒரு அறைக்குள் அவர் அவளை இட்டுச் சென்றார். அங்கு ஒரு மேஜைக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த குண்டான ஒருத்தர், வாங்க வாங்க, நீங்க சொன்ன பொண்ணு இதானா என்று கேட்டுவிட்டு லட்சுமியை உச்சியிலிருந்து கால் வரை விற்பனைக்கான ஒரு பொருளை ஆராய்கிற பார்வையில் தழுவினார். லட்சுமிக்கு நெஞ்சு இறையத் தொடங்கியது. தப்பான இடம் என்று பட்டது. அனுபவசாலியான அந்த மனிதர், உட்காருமா தாய் என்றதும் தனக்கு யாரை பார்த்தாலும் பயம் ஏற்படுகிறது என்று லட்சுமி தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அப்போது அந்த அறைக்குள் ஒரு பெண்மணி நுழைந்தாள். நடுத்தர வயதில் அவளும் பருமனாக டெல்லி எருமை போல் இருந்தாள். வாங்கண்ண, நீங்க சொன்ன பொண்ணு இதுதானா? எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? இல்ல, நீதான் பக்குவமா எடுத்து சொல்லி சரி கட்டணும் நீலாவதி. லட்சுமிக்கு நா உலர்ந்து விட்டது. கால்கள் தள்ளாடின. நீலாவதி என்கிற அந்த பெண்மணி அவள் தோள்களை ஆதரவாய் பற்றி ஒரு நாற்காலியில் அமர்த்தினாள். பயப்படாதம்மா, எல்லாம் உன்னோட நல்லதுக்குத்தான். எனக்கு வேலை எதுவும் வேணாங்க, நான் வீட்டுக்கு போறேன் என்ற லட்சுமி அழத் தொடங்கினாள். பெரியவர், அட அழுவாதம்மா, இப்ப எதுக்கு அழுவுற? இங்க தீப்பெட்டிங்களுக்கு காகிதம் ஒட்டணும், கிளிப்பு மாட்டணும், காகிதங்கள் வெட்டணும், அது மாதிரி வேலைதாம்மா, பயப்படாத என்று கூறி நீலாவதியை நோக்கி கண்ணை காட்டினார். ஆமாம்மா என்று நீலாவதி ஆமோதித்துவிட்டு இந்தாங்க என்று ஒரு கற்றை ரூபாய் நோட்டுகளை அந்த பெரியவரிடம் கொடுத்தாள். தான் விற்கப்படுவது புரிய லட்சுமி உடைந்து மேலும் அழுதாள். பெரியவர் அவளிடம் பயப்படாது இருக்குமாறு சொல்லி விடை பெற்று புறப்பட்ட போது, நானும் உங்களோட வரேன் தாத்தா, நாளைக்கு வேலையில சேர்ந்துக்கிறேன் என்றபடி எழுந்தாள். லட்சுமி எழுந்த அவள் தோள்கள் வலுவாக அழுத்தப்பட்டன. அழுத்தியவள் நீலாவதிதான். முதலில் தொட்ட போது வெளிப்பட்ட ஆதரவு இப்போது இல்லை. கண்டிப்பும் ஒரு நாளை நீ இங்கிருந்து தப்ப முடியாது என்கிற அறிவிப்பும் தான் அந்த அழுத்தத்தில் வெளிப்பட்டன. லட்சுமிக்கு மயக்கம் வரும் போலாயிற்று. கண் மூடி நாற்காலி முதுகில் சாய்ந்தாள். பெரியவரின் உருவம் மங்கலாய் நடந்து சென்றது. நீலாவதியும் இன்னும் 2 பெண்களும் சேர்ந்து லட்சுமியை ஒரு அறைக்கு தூக்கிச் சென்று கட்டிலில் கிடத்தி மயக்கம் தெளிவிக்கும் வேலையில் ஈடுபட்டார்கள். அழகேசன் அலுப்புடன் தொலைபேசியில் ஒலிவாங்கியை எடுத்து காதில் பொருத்தி ஹலோ என்றான். நான் தான் நீலாவதி பேசுறேன். அட சொல்லுமா, நானே பேசணும்னு நினைச்சேன். என்ன, எதனாச்சும் புது பொண்ணு சிக்கிடுச்சா? ஆமா சிக்கிடுச்சு, ரொம்ப பயந்து அழுதுகிட்டே இருக்குது. முதல்ல நீங்க வந்து போனா நல்லது, உங்களுக்கு தான் புதுசா வேணுமே. போட்டோ வழக்கம் போல அனுப்புவீங்கல்ல? அனுப்பி வச்சுட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல ஆள் வந்துருவான். 2 பொண்ணுங்க இருக்குது, எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரியே புது பொண்ணு கேட்கிற இன்னொருத்தரும் இருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு தான் முன்னுரிமை. போட்டோவுக்கு பின்னாடி பெருக்கல் குறி போட்டு அனுப்புங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். நீங்க நடந்துக்கிற தினசுல அது தானா மத்தவங்களுக்கு படியணும் என்று சொல்லி ஒரு அசட்டு சிரிப்பையும் உதிர்த்து விட்டு நீலாவதி தொலைபேசி இணைப்பை கத்தரித்தாள். அவள் சொன்னது போன்றே 10 நிமிடங்களில் புகைப்படங்களுடன் அந்த ஆள் வந்தான். அழகேசனுக்கு லட்சுமியின் படம்தான் அதிகமாய் பிடித்திருந்தது. அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றியது. இன்னைக்கு ராத்திரி வரேன்பா, வர்றப்ப படத்தை கொண்டாந்து கொடுக்குறேன்னு நீலாவதி அம்மாட்ட கிட்ட சொல்லு என்று கூறி புகைப்படத்தை பணப்பையினுள் செருகினான். அப்போது கதவை தட்டிவிட்டு அவனது பதிலுக்கு காத்திராமல் ராஜன் உள்ளே வந்தான். அட, அதென்னப்பா போட்டோவா என்றபடி எதிரே உட்கார்ந்தான். ஆமாம்பா, புது பொண்ணு பாக்குறியா? இன்னைக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணிருக்க பொண்ணு, புது பொண்ணு. நீ கண் அசைச்சா உனக்காக விட்டு கொடுக்க நான் ரெடியா இருக்கேன்பா. ஏன், இந்த பொண்ணோட உன் கல்யாணம் நடக்கிறதுக்கே கூட என்னால ஏற்பாடு பண்ண முடியும். கெட்ட வாழ்க்கைக்கு வர விருப்பமே இல்லாம அழுதுகிட்டு இருக்க ஒரு நல்ல ஏழை பொண்ணுக்கு வாழ்வழிச்ச புண்ணியம் உனக்கும் கிடைக்கும். என்ன சொல்ற ராஜன் என்று கேட்டு சிரித்த அழகேசன் தன் பணப்பையிலிருந்து அந்த புகைப்படத்தை வெளியே உருவி எடுத்து நண்பனின் கையில் கொடுத்தான். புகைப்படம் பார்த்தல் என்கிற இயற்கையான ஆவலில் அதை கை நீட்டி பெற்றுக்கொண்ட ராஜன் அதை நன்றாக பார்த்ததும் திடுக்கிட்டு போனான். நண்பனின் முகம் வெளிறிவிட்டதையும் விழிகள் அகன்ற நிலையில் குத்திட்டு நிற்க அவற்றை சற்றும் இமைக்காமல் அவன் அந்த படத்தை பார்த்தவன் பார்த்தபடி உட்கார்ந்து போனதையும் கவனித்து அழகேசன் திகைப்படைந்தான். என்ன ராஜன், என்ன அப்படி பாக்குற? போட்டோ உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? புகைப்படத்தை விட்டு நீங்காத பார்வையுடன், எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்ல முடியாது, ஆனா எனக்கு ரொம்ப பழக்கமான ஒரு பொண்ணுடைய முகச்சாயல் அப்படியே முழுக்க முழுக்க இருக்குப்பா.
அந்த பொண்ணு சின்ன வயசுல, அதாவது கிட்டத்தட்ட இதே வயசுல எப்படி இருந்தாலோ அப்படியே அச்சுல வாத்தது மாதிரி இருக்காப்பா இந்த பொண்ணு. ஒருவேளை அவளுடைய மகளா இருக்கலாமோன்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. அழகேசன் சிரித்தான். அட போப்பா, முகச்சாயல் ஒன்னா இருக்கிறது ஒரு அதிசயமா என்ன? இல்ல அழகேசா, முகச்சாயல் சிலர் விஷயத்துல ஒரே மாதிரியா இருக்கிறது உண்டுதான், நான் இல்லங்கல. ஆனா இந்த பொண்ணு முழுக்க முழுக்க அப்படியே இருக்காப்பான்னா நிச்சயமா அவளோட மகளாத்தான் இருக்கணும் அந்த பொண்ணு. எனக்கு சந்தேகமே இல்ல. ராஜன் புகைப்படத்தை திருப்பி தராமல் இன்னும் அதை பார்த்து கொண்டே இருந்தான். அது சரி, இந்த பொண்ணு யாரு என்னங்கிற விவரத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல. அது சரி, உனக்கு ரொம்ப வழக்கமான பொண்ணுன்னு சொன்னியே, யாருப்பா அது? உனக்கு கூட பொண்ணுங்களோட பழக தெரியுமா என்ன? நீ கல்யாணம் கட்டாம இருக்கிறதுக்கு காரணமே உன்னோட வாழ்க்கையில விளையாடின அந்த பொண்ணுதான் நினைக்கிறேன், சரிதானே? நான் தான்ப்பா அந்த பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிட்டேன், அவ இல்ல. என்னப்பா சொல்ற நீ? சாவகாசமா ஒரு நாள் என் கதையை சொல்றேன்னு சொன்னேன்ல, அதை இப்போ உங்ககிட்ட சொல்லிடுறேன்ப்பா. என்னோட தங்கச்சிய மதுரை மாவட்டத்துல ஒரு மிராசுதார் குடும்பத்துல கட்டி கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமா சொல்லியிருக்க. சுமார் 15 வருஷத்துக்கு முந்தைய அந்த ஊருக்கு நான் போயிருந்தப்போ ஒரு அழகான பொண்ணோட எனக்கு அறிமுகம் ஆச்சு. இப்போ இந்த போட்டோல இருக்காளே அதே மாதிரி முகச்சாயல் உள்ள ஒரு பொண்ணுன்னு சொல்ல போற, அதானே? ஆமா அதேதான். அந்த பொண்ணை முறையா கல்யாணம் கட்டிக்கிட்டு குடியும் கொடுத்தணுமா வாழ எனக்கு கொடுத்து வைக்கல. இப்போ அவ யாரையோ கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குடியும் கொடுத்தணுமா சௌக்கியமா இருப்பான்னு தான் இத்தனை நாளும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த பொண்ணோட போட்டோவை பார்த்ததும் மோசமான வறுமையில அவ குடும்பம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு யூகிக்க தோணுது. அதான் எவனோ ஏமாத்தி இந்த பொண்ணை இட்டாந்து இது மாதிரி ஒரு விடுதியில விட்டுருக்கான். ஒருவேளை அவ இப்ப விதவை ஆயிட்டாலோ என்னவோ. இல்லாட்டி என்னப்பா ராஜன், அது எப்படி அவ்வளவு நிச்சயமா அந்த பொண்ணோட மகதான் இவான்னு சொல்ற? நீ நினைக்கிறதெல்லாம் தப்பா கூட இருக்கலாம்ல. நான் நினைக்கிறது தப்பாவே இருக்காது அழகேசன். நிச்சயமா இவ அவளோட மகதான். என்னோட உள் மனசு அப்படித்தான் சொல்லுது. சரி, அத அப்புறம் எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். உன்னோட காதல் கதையை சொல்லுப்பா கேட்போம். இப்ப கூட எதனாச்சும் செய்ய முடிஞ்சு உன்னை சந்தோஷமான வாழ்க்கை வாழ செய்ய முடியுதான்னு பாக்கலாம். ராஜன் என்று சுருக்கமாக இப்போது அழைக்கப்பட்டு வரும் ராஜன் அண்ட் கம்பெனியின் முதலாளி தியாகராஜன் கசப்புடன் சிரித்தான். அப்போது தொலைபேசி மணி அடிக்க அழகேசன் ஒலிவாங்கியை எடுத்து பேசினான். ஆமா மாணிக்கம், நான் தான் பேசுறேன். என்னது, அம்மாவுக்கு உடம்பு சோமில்லையா? மயக்கமா வருதுன்றாங்களா? அவங்க படுக்கையிலேயே தலகாணி கடியில இருக்கிற சின்ன பாட்டில்ல இருந்து ஒரு மாத்திரை எடுத்து உடனே அவங்க கையில கொடு. இல்லாட்டி நீயே அவங்க வாயில போட்டு நாக்கு கடியில அடக்கி வச்சுக்க சொல்லு. நான் இப்பவே டாக்டரை கூட்டிட்டு வரேன் என்ற அழகேசன் எழுந்து கொண்டான். அவங்கள உடனே கவனிப்பா, என் கதையை அப்புறம் பார்க்கலாம், இந்த போட்டோ என்கிட்டவே இருக்கட்டும் என்ற தியாகராஜனும் எழுந்தான். லட்சுமியை தண்டையார்பேட்டைக்கு அழைத்து போன தாத்தாவின் வரவுக்காக காத்திருந்த சரசு அவர் எதிர் வீட்டுக்கு திரும்பி வந்ததற்கான சுவடே தெரியாமல் போகவே பாயிலிருந்து எழுந்து சப்பானி போல் கைகளை முதுகு பக்கம் பதித்து தேய்த்தபடி மெதுவாக நகர்ந்து தன் குடிசையின் வாயிற் பக்கத்துக்கு வந்தாள். எதிர் வீட்டு கதவு சாத்தி கிடந்தது. தன் குடிசை வாயிலில் குந்தியபடியே பாக்கியம் பாக்கியம் என்று சரசு கூவினாள். அவள் 5-6 தடவைகள் இறைந்து கூவி அழைத்த பிறகு பாக்கியம் எட்டி பார்த்துவிட்டு வெளியே வந்தாள். படுக்கையை விட்டு அனாவசியமாக நகரும் வழக்கம் இல்லாத சரசு முதுகுப்புறம் கையூன்றி தன் குடிசை வாயில் வரை வந்து குந்தி இருந்தது கண்டு பாக்கியம் வியப்புடன் விரைந்து வந்தாள். என்ன சரசு, ரொம்ப நேரமா கூப்பிடுறியா? இல்ல இல்ல, ஒரு 4-5 தரம் கூப்பிட்டேன், அவ்வளவுதான். உங்க சொந்தக்கார கிழவனார் திரும்பி வந்துட்டாரா? இல்லையே, அவர் இனிமே வரமாட்டாரே. வரமாட்டாரா? ஏன், எதுக்கு கேக்குற? லட்சுமியை தண்டார்பேட்டையில என்னமோ சாந்தாராம் கம்பெனிங்கிற இடத்துல வேலை வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. இன்னைக்கே சேர்த்துற வேண்டியிருக்கும்னு சொன்னாரு. அதான் திரும்பி வந்திருந்தா என்ன ஏதுன்னு விவரம் கேட்கலாமேன்னு தான். பாக்கியம் திகிலடித்து போய் நின்றது போல சரசுவுக்கு தோன்ற அவள் அச்சத்துடன் அவளை நோக்கினாள். என்ன பாக்கியம், பதிலே சொல்லாம நிக்கிற? என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை அந்த ஆளோட அனுப்பலாமா கூடாதான்னு நீ கேட்டிருக்கலாம்ல. ஐயோ, என்ன பாக்கியம் சொல்ற நீ? அந்த ஆளு மோசமான ஆளா? வயசானவரா தெரிகிறாரேன்னு அனுப்பி வச்சனே, மோசம் போயிட்டனா? அந்த ஆளு எப்படி ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா மோசமான தொழில் நடத்திருக்கு பலருக்கு மாமா வேலை செய்யறவர்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லி கேட்டிருக்கிறேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா சரசு? நீ என்ன காரியம் பண்ண? சரசு தலையில் அடித்து கொண்டு அழத் தொடங்கினாள். அழுவாத சரசு, வேலைக்கு போயிருக்கிற எங்க வீட்டுக்காரர் வரட்டும், என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். அதுக்குள்ள நீ 4 பேர் கவனிக்கிற மாதிரி புலம்பி அழுதெல்லாம் பண்ணாத. அந்த கிழவரு எங்க வீட்டுக்காரருக்கு ஏதோ ரொம்ப தூரத்து சொந்தம், ஹைதராபாத்ல இருக்கிறாரு. இங்க ஏதோ கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு 2 நாளா தங்கிட்டு இருந்தாரு. எங்க வீட்டுக்காரரு 6 மணி சங்கு ஊதுனதும் கிளம்பி போயிடுவாரு. நானும் அவரோடவே கிளம்பி வேலைக்கு போயிருவேன். உனக்கு தான் தெரியுமே, அந்த கிழவனார் வெளியில தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு.
ராவுல மட்டும்தான் நான் சமைக்கிறது. அதுவும் உனக்கு தெரியுமே. எதுக்கு சொல்றேன்னா, அவரை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு ரொம்ப குறைச்சல். அது கூட ராவுல 10 மணிக்கு வருவாரு, சாப்பிடுவாரு, படுத்துடுவாரு. வந்து 2 நாள் தானே ஆகுது. அதுக்குள்ள உன்னோட பேச்சு கொடுத்து பழகிட்டாரு போல. நீயாச்சும் என்னை விசாரிச்சிருக்கணும். நீயும் கண்ணிலேயே படுறது இல்லையே பாக்கியம். காலங்காத்தால கிளம்பி போயிடுற. விளக்கு வைக்கிற நேரத்துக்கு வர்றேன்னு கேட்கணும்னு நினைச்சா உன்னை கேட்டிருக்க முடியும். என்னோட விதி விளையாடிடுச்சு. உங்ககிட்ட அவர் லட்சுமிக்கு வேலை வாங்க தரேன் இருக்காரு விஷயத்த காதுல போடணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? ஏன் இப்படி ஏழை பழங்களை போட்டு சோதிக்கிற? நீ உள்ள போய் பாடு. சரசு, எதுக்கும் எங்க வீட்டுக்காரரை அனுப்பி தண்டையார்பேட்டையில சாந்தாராம் கம்பெனி எதுனாச்சும் இருக்கான்னு விசாரிச்சுட்டு வர சொல்றேன். நாளைக்கு இதுக்காக அவரை லீவ் வேணும்னாலும் எடுக்க சொல்றேன். மாமா வேலை பண்றவருன்னு சொல்றியே பாக்கியம், தண்டையார்பேட்டையில அப்படி ஒரு கம்பெனியே இருக்காதுன்னு இப்ப எனக்கு தோணுது. அவரோட லட்சுமிய அனுப்பி வைக்கலாமான்னு உன்னையும் ஒரு வார்த்தை கேட்கணும்னு எனக்கு தோணாம போச்சே. என் புத்திய செருப்பாலதான் அடிக்கணும். ஒருக்கா நிஜமாவே அப்படி இருந்தாலும் இருக்கலாம். சரசு, நீ அழுவாத. வயசாக வயசாக மனுஷங்க சில சமயம் மாறுறாங்கல்ல. அந்த கிழவனும் மாறி இருக்கலாம் இல்லையா? நல்லதே நினைப்போம். நீ போய் படுத்துக்க. அது சரி, எந்த தைரியத்துல லட்சுமிய கம்பெனி வேலைக்கு அனுப்ப முடிவு செஞ்ச? அவ வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் இல்ல வருவா. அது வரைக்கும் தாக்கு பிடிப்பியா? உனக்கு யாரு சமையல் செஞ்சு வைப்பாங்க? இப்போ என் உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல பாக்கியம். இப்ப சப்பானி மாதிரி நகர்ந்து வந்தேன்ல. உன்னெல்லாம் அதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டுல இருந்தேன். மெதுவா என் காரியத்தை நானே கவனிச்சுக்க முடியுங்கிற தெம்பு இருந்ததுனாலதான் அனுப்புனேன். அங்கேயே தங்கிக்க வேண்டி வரும். வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லட்சுமியை வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்கன்னு அந்த கிழவனாரு சொன்னாரு. நெத்தியில பட்டையா துண்ணூறு அடிச்சுக்கிட்டு நடுவுல பெருசா குங்குமம் போட்டு வச்சிருந்தாரா? நல்லவருன்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டேன் பாக்கியம். துண்ணூருக்கும் குங்குமத்துக்கும் மரியாதை கெட்டு போனதே இது மாதிரி ஆளுங்களாலதான் சரசு. சரி, நீ உள்ள போ. சாயங்காலம் வந்ததும் நாளைக்கு லீவ் போட்டுட்டு தண்டையார்பேட்டைக்கு போ சொல்றேன் எங்க வீட்டுக்காரரை. அழுவாத சரசு என்று அவளை தேற்றிய பாக்கியம் பெருமூச்சுடன் தன் வீட்டுக்கு நடந்தாள். அன்றெல்லாம் சரசு அழுத கண்ணும் ஒழுகிய மூக்குமாகவே கழித்தாள். சாப்பிடவே பிடிக்கவில்லை. விலைமகளிர் விடுதியில் இருந்து மங்கம்மாவின் தயவால் தான் தப்பிச் சென்றது ஞாபகம் வந்தது. எல்லா விடுதிகளிலும் மங்கம்மாவைப் போல ஒருத்தி இருப்பாளா என்ன என்று எண்ணி கசந்தாள். ஒரு தாயின் கவனம் தனக்கு இல்லை என்று தன்னையே நொந்து கொண்டாள். எதிர்வீட்டு திண்ணையில் 2 நாட்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் கிழவர் என்பதால் அவரது திருநீறு அப்பிய நெற்றியையும் குங்குமப் பொட்டு மிளிர்ந்த புருவ மையையும் பார்த்துதான் ஏமாந்து போனாலும் தனக்கு மன்னிப்பே கிடைக்காது என்று நினைத்தாள். பாக்கியம் சொன்னது போல் அந்த கிழவர் எப்போதோ அந்த மோசமான தொழிலில் ஈடுபட்டவராக இருந்து இப்போது திருந்தி இருக்கலாமே என்றும் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ள பார்த்தாள். ஆனாலும் கருமை நிறைந்த எண்ணங்களே உள்ளத்தில் திரும்ப திரும்ப எழுந்தவாறு இருந்தன. பிள்ளைத்தாட்சியாக இருந்த தன் மீது மங்கம்மா மட்டும் கருணை காட்டாமல் இருந்திருந்தால் தன்னுடைய வாழ்க்கை ஒரு விபச்சார விடுதியில் தானே கழிந்திருக்கும் என்று எண்ணினாள். தான் தவிர்த்து கொண்ட ஒரு மோசமான வாழ்க்கையை தனது கவனக்குறைவாலும் அறிவின்மையாலும் தன் மகளுக்கு தானே தேடி வைத்துவிட்ட அவலத்தை நினைத்த போதே அவள் உடம்பு முழுவதும் வேதனை முட்கள் குத்தின. அந்த கிழவன் அவளை கொண்டு போய் விட்டது பாக்கியம் சந்தேகப்படுவது போல ஒரு விலைமகளிர் விடுதியாக இருக்குமானால் வேலை செய்த வீட்டு பையனின் பலாத்காரத்துக்கு ஒரு முறை ஆட்பட்ட மகள் இனி தினமும் அந்த அவலத்துக்கு உட்பட வேண்டி வருமே என்று நினைத்த போதோ அவளுக்கு குடலை குமட்டி கொண்டு வந்தது. விவரம் அறியாத பருவத்தில் காதல் வயப்படாத புத்திசாலித்தனத்துடன் தான் நடந்திருந்தால் தனது வாழ்க்கையின் அமைப்பு வேறு மாதிரியாக இருந்திருக்குமே என்று சரசு அர்த்தமற்ற கற்பனைகளில் அல்லாடினாள். அந்த கடங்காரன் தியாகு, அவன் எங்க இருக்கானோ? எல்லாம் இதே மெட்ராஸ்ல தான் இருப்பான். பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட குடியும் குடுத்தனுமா சௌக்கியமா தான் இருந்து கிடப்பான். கடவுளுக்குத்தான் கண்ணே இல்லையே. நல்லவங்களை கஷ்டப்படுத்துறதும் கெட்டவங்களை வாழ வைக்கிறதும் தானே அவருக்கு வேலை. கடவுளுக்கே அது நியாயமா படுறப்போ மனுஷங்களுக்கு எது தப்பு எது சரின்னு எங்க தெரிய போகுது? பொழுது எப்போது விடியும்? பாக்கியத்தின் கணவன் தண்டையார்பேட்டைக்கு போய் நல்ல செய்தி கொண்டு வருவானா என்கிற கேள்விகளுடன் சரசு பாயில் புரண்டு கொண்டே ஒவ்வொரு வினாடியையும் கழித்து கொண்டிருந்தாள். என்னப்பா அழகேசா, எப்படி இருக்காங்க உன்னோட சம்சாரம் என்று ஒரு அரை மணி கழித்து தியாகராஜன் அழகேசனை தொலைபேசியில் கூப்பிட்டு விசாரித்தான். தேவலப்பா, வழக்கமா வர்ற நெஞ்சு வலிதான். மாத்திரை போட்டதும் சரியாயிடுச்சு. வீட்டுலதான் இருக்காங்க. நர்சிங் ஹோம்ல சேர்க்கிற அளவுக்கெல்லாம் ஒன்னும் மோசமா இல்லைன்ட்டாரு டாக்டர். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உன் பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களா? ஆமா, இப்போ உடனே நான் உன்னை சந்திக்கணுமே. எதுக்கு ராஜன்? நீ இன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணுகிட்ட போக கூடாது அழகேசன். என்னப்பா அது, என்ன சொல்ற நீ? நான் போக போறேன். போன்ல பேச எனக்கு எப்படியோ இருக்கு. தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் நேர்ல வாயேன். இல்லாட்டி நான் வரட்டுமா?
அதான் சரி, நீயே வா. என் சம்சாரத்துக்கும் உடம்பு சரியில்லைல்ல, நீ விசாரிக்க வந்த அப்படியே இருக்கும், வாப்பா. 1/4 மணிக்குள்ள வந்துடுறேன். நீ பாட்டுக்கு அந்த பொண்ணுகிட்ட போயிடாதப்பா. அட இல்லப்பா, பயப்படாத, மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். இவன் என்ன சுத்த பைத்தியக்காரனா இருக்கான். முகச்சாயல் தான் லவ் பண்ண பொண்ணோடது மாதிரி இருக்குங்கிறத வச்சு இந்த பொண்ணை அவளோட மகதான் இம்புட்டு நிச்சயமா அடிக்கிறானே. என்ன வேணும்னாலும் இந்த பொண்ணுகிட்ட போகாம இவனால தடுக்க முடியும். நண்பனா இருக்கிறதுனால நான் விட்டு கொடுத்துருவேன். ஆனா மத்தவங்க. அழகேசன் யோசனையுடன் நண்பனின் வரவுக்கு காத்திருக்கலானான். 15 நிமிடங்களில் தியாகராஜன் வந்துவிட்டான். வாசலுக்கு போய் அவனை எதிர்கொண்டு உள்ளே அழைத்து வந்த அழகேசன், முதல்ல என் மிஸ்ஸஸ பார்த்து விசாரிச்சிருப்பா, அவங்கள பார்க்க வந்ததா இருக்கட்டும் என்று மனைவியின் அறைக்கு அவனை கூட்டி போனான். ஆனால் அவள் அப்போது தூங்கி கொண்டிருக்கவே, சரி நீ வந்து பார்த்ததா நான் சொல்லிக்கிறேன், என்ன சாப்பிடுற என்கிறபடி தியாகராஜனுடன் அழகேசன் தன் அறைக்கு சென்றான். கதவை சாத்திவிட்டு இருவரும் உட்கார்ந்தார்கள். என்ன சாப்பிடுறன்னு கேட்டனே. ஒன்னும் வேணாம்ப்பா. சரி சொல்லு, நான் என்ன செய்யணும்? அங்க இன்னைக்கு ராத்திரி நான் இந்த பொண்ணுகிட்ட போக கூடாது, அவ்வளவுதானே? அது மட்டும் இல்ல அழகேசன், நான் அங்க போகணும். அட, நீ போணுமா? ஆச்சரியமா இருக்கே. அந்த பொண்ணுடைய சாயல் உன்னோட லவ்வர் பொண்ணு மாதிரி இருக்கவே ஆசையை கிளறி விட்டான்னு தோணுது. முகத்தில் சட்டென்று தோன்றிய ஆட்சேபனை நிறைந்த அருவருப்புடன், அப்படிலாம் இல்ல அழகேசன், நான் அவளை சந்திச்சு பேசி அவ யாரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். அவ நான் லவ் பண்ணோட பொண்ணோட மகளா இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, அவளை அந்த மோசமான இடத்துல இருந்து நான் விடுவிக்க போறேன் என்றான். அழகேசன் வியப்புடன் அவனை பார்த்தான். அதுக்கு அந்த பொம்பளை நீலாவதி நிறைய பணம் கேட்பா ராஜன். எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, அந்த செலவை நான் ஏத்துக்கிறேன். என்ன ஒரு 10,000 கேட்பாங்களா? அவ்வளோலாம் கேட்க மாட்டா. 5,000 கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். இழுச்சுக்கிட்டு ஒத்துக்குவா. நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா நீ கட்டாயம் இன்னைக்கு போகணுமா? ஆமா, கட்டாயம் போகணும். ஏன்னா இன்னைக்கு நாம 2 பேருமே போகலன்னு வை, வேற எவனையாச்சும் அவகிட்ட அந்த பொம்பளை அனுப்பி வச்சுட்டா அந்த பொண்ணுக்கு பேஜாராயிடும். சுருக்கமா சொல்லணும்னா, யாரும் அந்த பொண்ணை சேதப்படுத்துறத நான் விரும்பல அழகேசன். உண்மையிலே நான் உன்னை நினைச்சு ரொம்ப ஆச்சரியப்படுறேன் ராஜன். உன் காதலி மாதிரி இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை யாரும் தொடக்கூடாதுங்கிறவன் பாவம். அந்த பொண்ணு மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்திருக்கணும். அது சரி, அந்த பொண்ணை ஏன் நீ கல்யாணம் பண்ண முடியாம போச்சு? அந்த கதை இப்ப முக்கியம் இல்ல அழகேசன். முதல்ல நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, புரியுது புரியுது, அந்த நீலாவதி அம்மாவோட பேசி இந்த பொண்ணு சம்பந்தமா பேரத்தை முடிக்கணும், அதானே? ஆமா. அழகேசன் நீலாவதியின் தொலைபேசி இலக்கத்தை சுழற்றினான். ஹலோ, நீலாவதி அம்மா இருக்காங்களா? நீங்க யாருங்க? அழகேசன்னு சொல்லுங்க. அடடே, நீங்களா? இருங்க கூப்பிடுறேன். சற்று பொறுத்து நீலாவதி வாங்கி பேசினாள். நான் தாங்க நீலாவதி பேசுறேன். நான் அழகேசன் பேசுறேம்மா. இன்னைக்கு ராத்திரி எனக்கு பதிலா என்னோட நண்பர் வருவாரு. நீங்க கொடுக்குற பணம் கொடுப்பாருல்ல? கொடுப்பாரு. ஆனா வேற யாருக்கும் விட்டுடாத அந்த பொண்ணை. இல்லைங்க, முதல்ல அவர் அந்த பொண்ணோட பேசுவாரு, அப்புறம் கூட்டிட்டு போயிடுவாரு. என்னது, கூட்டு போயிடுவாரா? என்னங்க சொல்றீங்க? அட ஏமா அப்படி அலற? நீ கேக்குற பணத்தை கொடுத்துட்டு கூட்டிட்டு போவாரு. போட்டோவை அவர் தான் வச்சிருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப பழக்கமான பொண்ணு சாயல்ல இருக்குதான் அந்த பொண்ணு. அதனால அவருக்கு அந்த பொண்ணு மேல ஒரு இது. அந்த ஆளு போலீஸ் கீல்ஸ் இல்லையே. அப்படிலாம் நான் மாட்டி விடுவேன் நீலாவதி. அது சரி, எவ்வளவு பணம் கேக்குற? 4,000 ரொக்கமா கொடுத்தா ராத்திரியே கூட்டு போயிடலாம். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க என்ற அழகேசன் ஒலி வாங்கியை பொத்தியபடி 4,000 கேக்குறாங்க என்றான். 5,000 வாங்கிக்க சொல்லுப்பா. அட வழியாதப்பா என்ற அழகேசன் சரிங்கிறாரு என்று நீலாவதியிடம் தெரிவித்தான். அவர் பேர் என்ன? ராஜன்னு பேரு. செவப்பா உயரமா இருப்பாரு. ஒரு நிமிஷம் என்று அவசரமாய் ராஜன் இடைமறிக்க ஒலிவாங்கியை பொத்தி கொண்டு அழகேசன் என்ன என்றான். தாடி வச்சிருப்பார்னு சொல்லு. அழகேசனுக்கு வியப்பு ஏற்பட்டாலும் தொலைபேசியில் நீலாவதி காத்திருக்கையில் தாமதம் செய்து அவளுக்கு சந்தேகம் வர செய்ய விரும்பாமல் தாடி வச்சிருப்பாருமா என்றான். இடமெல்லாம் சரியா சொல்லி அனுப்புங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நானே கொண்டு வந்து விடுறேன். தவறாம பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துட சொல்லுங்க. முதல்ல ரொக்கம், அதுக்கப்புறம் தான் பொண்ணு. சரிம்மா. அழகேசன் ஒலிவாங்கியை கிடத்தி விட்டு அப்புறம் என்றான். நீ ஏன் அப்ப என்ன கூட்டு போய் விட்டுறேங்கிற? ஆமா, தண்டையார்பேட்டையில இருக்கு, கொஞ்சம் சந்து பொந்தான இடத்துல இருக்கு. இருட்டுல தேடி பிடிக்கிறது கஷ்டம், அதனால நானே கொண்டு போய் விடுறேன். சரி, எதுக்கு தாடி வச்சிருப்பாருன்னு சொன்னேன். எனக்கு ஏதேதோ சந்தேகம் எல்லாம் வருது அழகேசன். தாடி மீசையோட தான் முதல்ல அந்த பொண்ணை நான் சந்திக்க போறேன். ஏன்னா அப்புறம் என்ன, அது தாடி இல்லாம இப்ப நான் எந்த கோலத்துல இருக்கனோ அதே கோலத்துல பார்க்கும்போது அன்னைக்கு வந்த ஆளுதான் நாங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது. நீ பேசுறது ஒண்ணுமே விளங்கல, என்னமோ புதிர் போடுற மாதிரி பேசுற. சரி, இன்னைக்கு பாதியில நிறுத்தின உன்னோட காதல் கதையை இப்ப சொல்லி முடிச்சுட்டேன். சொல்றேன். சரி, தாடி மீசைக்கு என்ன செய்ய போற? நாடக சாமான்கள் விற்கிற கடையில வாங்கி பொறுத்துக்கிட்டா போச்சு. சரி, உன் கதையை சொல்லி முடிப்பா, ஒரே ஆவலா இருக்கு. எது வரைக்கும் சொன்ன?
எங்கப்பா நீ சொன்ன? ஏதோ கிராமத்துல ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டதா சொன்ன. அவளை கல்யாணம் செஞ்சுக்க முடியாம போச்சுன்னு மட்டும் சொன்ன. ஏன் முடியாம போச்சு, என்ன ஏதுங்கிறதெல்லாம் நீ சொல்லவே இல்லையே. சரி சொல்லிடுறேன். அந்த பொண்ணு சரசுன்னு பேரு. ஒரு 14-15 வயசுக்குள்ளதான் இருக்கும். அப்ப எனக்கு 23 வயசு இருக்கும். பள்ளிக்கூடத்துல இருந்து தன்னோட சிநேகிதியோட ஒரு நாள் வீட்டுக்கு அவ திரும்பி வந்துட்டு இருந்தப்போ அவங்க 2 பேத்தையும் முற்றா மாதிரி மாடு ஒண்ணு மிரண்டு அவங்க பக்கமா ஓடி வந்துச்சு. நான் போய் அதை கொம்பால பிடிச்சு அவங்கள முட்டாம தடுத்தேன். அப்பான பழக்கம். சினிமால வர்றதெல்லாம் பொய் இல்லைன்னு தெரியுது. ராஜன் சிரித்து விட்டு தொடர்ந்தான். சரசுங்கிற அந்த பொண்ணு முத நாளே என் மனச சுண்டி இழுத்துட்டா. அன்னையில இருந்து அவளை தினமும் சாயங்காலம் தொடர ஆரம்பிச்சேன். இது என்ன வேடிக்கைன்னா, சரசு என்ன தப்பாவே எடுத்துக்கல. ஆனா அவ சிநேகிதி சுமதி அவதான் என்ன வெறுத்தா. 2-3 நாள் பழக்கத்திலேயே என்னோட மனச அவளுக்கு ஒரு தோதான நேரம் பார்த்து தெரிவிச்சிட்டேன். ஆனா எங்க வீட்டுல சம்மதம் கிடைக்கிறதுங்கிறதையும் வெளிப்படையா சொல்லிட்டேன். சரசுடைய பெற்றோருங்க ஏழைங்க, பணக்காரங்களோட சம்மதம் வச்சுக்க மாட்டாங்கன்னு அதுவும் சொல்லிச்சு. அதுலயும் என்னோட அப்பா அம்மா சம்மதம் கிடைக்கலன்னா எங்க கல்யாணத்துக்கு தங்களோட அப்பா அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்கன்னுடுச்சு. அப்ப ஓடி போயிடலான்னு. அழகேசன் வியப்புடன் கண்கள் விரிய ராஜனை பார்த்தான். ஆமா, இள வயசு, காதல் வேகம், காத்திருந்து பார்த்திருக்கலாம் தான். ஆனா காத்திருக்கிறதுனால ஆக போறது என்னவோ ஒண்ணுமில்லன்னு தோணுச்சு. ஏன்னா கிராமத்து வழக்கப்படி சரசுவுக்கு மறு வருஷமே கல்யாணம் செஞ்சு வச்சிருப்பாங்க. நான் மெட்ராஸ்க்கு போயிட்டேன்னு வச்சுக்க, அவளோட தொடர்புக்குள்ள எந்த வழியும் கிடையாது. வயசு பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம கடிதாசெல்லாம் எழுத முடியாது. 2 பேர் வீட்லயும் சம்மதிக்க மாட்டாங்கன்ற நிலைமையில ஓடி போறது ஒண்ணுதான் வழின்னு தோணுச்சு. அப்போ ஓடி போனீங்க? ஆமா, என் கையில 50,000 ரொக்கமா இருந்துச்சு. பேங்க்ல போட்டு வச்சிருந்தேன். அப்பா நிச்சயம் வீட்டை விட்டு விரட்டிடுவாருங்கிறதுனால சின்னதா ஒரு தொழில் தொடங்கி மெட்ராஸ்ல தனி கொடுத்தம் வச்சிடலான்னு திட்டம் போட்டோம். ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி ஒரு முஸ்லிம் பொண்ணு மாதிரி முகத்தை மூடுற பர்தா அணிஞ்சுக்கிட்டு என்னோட மதுரைக்கு வந்தா. அங்கிருந்து மறு ரயில்ல மெட்ராஸுக்கு போனோம். தற்காலிகமா ஒரு லாட்ஜ்ல தங்கணும். நீ ஏன் தாடி மீச வச்சுக்கிட்டு மாறுவேஷ காரணாட்டமா அந்த பொண்ணோட பேசணும்னு நினைக்கிறேன்னு புரியுது. லாட்ஜ்ல அன்னைக்கு ரைட்டு நீயும் அந்த பொண்ணும் கணவனு மனைவியா இருந்ததுல பிறந்தவளா இருக்குமோன்னு இந்த பொண்ணுன்னு சந்தேகப்படுற. நாளைக்கு நீ தான் அவளோட தகப்பன்னு தெரிய வரும்போது தாடி மீச காட்டி கொடுக்காதுல்ல. தாசி வீட்டுக்கு வந்தவன் எதுக்கு தெரியாதுல்ல. ஆமா, அதேதான். எப்படி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியும்படியாச்சு? ஏதாவது சண்டையா? சண்டையும் இல்ல, பூசலும் இல்ல. லாட்ஜ்ல தங்குன மறுநாளே சீக்கிரமா லாட்ஜை விட்டு போயிடணும்னு சரசு நச்சரிச்சா. ஏன்னா அந்த சூழ்நிலை அவளுக்கு பிடிக்கல. நானும் கிளம்பிட்டேன். ராஜனுக்கு தொண்டை கமறிற்று, கண்கள் கலங்கின. சிறிது நேரம் மௌனமாக இருந்து விட்டு தொடர்ந்தான். 4 மணி நேரம் போல மெட்ராஸ் முழுக்க சுத்திட்டு ரொம்ப சின்னதா ஒரு வீடு பிடிச்சேன். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அன்னைக்கே லாட்ஜை விட்டு போயிடணும்னு முடிவு பண்ணிட்டு உற்சாகத்தோட பஸ் ஏறி திரும்ப வர வழியில ஒரு கடை வாசல்ல நின்னு தெருவுல பூ வித்துக்கிட்டு இருந்த ஒரு கிழவி கிட்ட 2 முழம் மல்லிப்பூ வாங்கினேன். நான் கிழவிக்கு காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு காரன் என்னை இடிச்சு தள்ளிட்டான். எதிரில வந்த சைக்கிளை தவிர்க்க பண்ண முயற்சியில என் மேல இடிச்சிட்டான். தலையில பலமா அடியோட மயங்கி விழுந்துட்டேன். யாராரோ என்னை ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க. என் சட்டப்பையில விலாசம் வச்சுக்காதனால எங்க அம்மா அப்பாவுக்கு தகவல் சொல்ல முடியல. 3 நாள் மயக்கத்துல இருந்தப்புறம் கண்ணு விழிச்சேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர தொடங்குச்சு. உடனே லாட்ஜுக்கு போக துடிச்சேன். ஆனா கைய கால அசைக்க முடியல. 1 வாரத்துக்கு படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே கூடாதுன்னுட்டாங்க. பழைய ஞாபகங்களில் மூழ்கி போய் தியாகராஜன் சில நொடிகளை மௌனத்தில் கழித்தான். அப்புறம் ஆனா என்னால 1 வாரம் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியல. எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்க எல்லாம் வர தொடங்கிடுவாங்க. சரசுவை பார்க்க முடியாம போயிடும். அதனால என் மனைவி இன்ன லாட்ஜ்ல இருக்கான்னு சொல்லி ஹோட்டல் மேனேஜருக்கு கடிதாசி எழுதி ஆஸ்பத்திரி பையன் ஒருத்தனை காசு கொடுத்து அங்க அனுப்பிச்சு வச்சேன். மேனேஜர் விவரமா லெட்டர் எழுதி தந்தாரு. சரசு எவ்வளோ சொல்லியும் கேட்காம போலீஸ்காரங்க பிராத்தல் கேஸ்ன்னு புக் பண்ணி அவளை இன்னும் சில பொண்ணுங்களோட தள்ளிக்கிட்டு போயிட்டுதா அவர் எழுதி இருந்ததை படிச்சதும் எனக்கு எப்படி இருந்திருக்குங்கிறத நீயே யோசிச்சு பாத்துக்க. எந்திரிச்சு போய் எதுவும் செய்ய முடியாத நிலைமை இருந்தாலும் ஆஸ்பத்திரி டாக்டர் ஒருத்தரோட தயவால காவல்துறை அதிகாரிகள் சிலரிடம் உதவிய படுக்கையில் இருந்தபடியே லெட்டர் மூலமா நாடுனேன். ஆனா உருப்படியான தகவல் எதுவுமே கிடைக்கல. எங்க அப்பா அம்மாவுக்கு அதுக்கு பிறகுதான் தகவல் கொடுத்தேன். வந்தாங்க. என்னை பெரிய நர்சிங் ஹோமுக்கு மாத்தினாங்க. தலையில ரத்தம் கட்டினதுனால ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க. பழையபடி ஆகிறதுக்கு 1 மாசம் போல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் லாட்ஜுக்கு போக முடிஞ்சது. லாட்ஜ் மேனேஜரை சந்திச்சு விவரம் கேட்டேன். வந்து போன போலீஸ் இன்ஸ்பெக்டர் யாருங்கிறத அவர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளையும் போய் பார்த்தேன். கூட வந்த பொண்ணுகளோட அந்த சின்ன பொண்ணும் போயிருச்சுன்னு அவர் தெரிவிச்சப்போ எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல ஆயிருச்சு. அங்கேயே மளமளன்னு கண்ணு பொங்கிருச்சு. தியாகராஜன் நிறுத்தி விட்டு கண்களை துடைத்து கொண்டான்.
என்னப்பா உணர்ச்சி வசப்படுற என்று அழகேசன் கையை நீட்டி அவன் விரல்களை தொட்டான். உணர்ச்சி வசப்படக்கூடாத வயசுல உணர்ச்சி வசப்பட்டதுனால வந்த வெனப்பா எல்லாம். அந்த பொண்ணுங்களோட புறப்பட்டு போனதை தவிர வேற வழியே இல்லாம போயிட்ட அவல வாழ்க்கையை விட அவனோட ஓடி வர மறுத்து வேற ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட நேர்ந்திருந்தா அந்த வாழ்க்கை பல மடங்கு அவளுக்கு மேலா இருந்திருக்கும்ல. அதுல வெறும் காதல் தோல்வி மட்டும்தானே. ஆனா இது என்று கேட்டுவிட்டு தியாகராஜன் சட்டென்று தோள்கள் குலுங்க கண்ணீர் விடத் தொடங்கினான். அழகேசன் விரைவாக இருக்கையை விட்டு எழுந்து போய் அவனுக்கு அருகே அமர்ந்து அவன் தோள்களை ஆதரவாக பற்றினான். என்ன இது ராஜன், சின்ன பிள்ளையாட்டம், கண்ணை தொடச்சுக்கப்பா. தியாகராஜன் கண்களை கைக்குட்டையால் துடைத்து கொண்டான். இப்ப என் நினைப்பெல்லாம் அந்த பொண்ணை பத்தி தான். ஒண்ணு அது எனக்கு பிறந்த பொண்ணா இருக்கணும், இல்லாட்டி அவ வேற யாருக்கும் பெத்த பொண்ணா இருக்கலாம். ஒருவேளை அவங்க விபச்சார பொண்ணுங்களோட வெளியாறினாலும் அவங்க விடுதிக்கு போகாம வேற எங்கேயாச்சும் போய் நல்விதமா கூட தன் வாழ்க்கையை நடத்திருக்கலாம். அதுவும் சாத்தியம் தானே. அப்படி நடந்திருந்தா எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம்தான். தியாகராஜன் எழுந்து போய் அங்கிருந்த கழுவு தொட்டியில் முகம் கழுவி துளைத்து கொண்டான். பின்னர் விடை பெற்று கொண்டான். ராத்திரி 8 மணிக்கு ஆபீஸ்க்கு வா அழகேசன். அங்கிருந்து 2 பேருமா தண்டையார்பேட்டைக்கு போலாம். சரிப்பா. அழகேசன் வாசல் வரை வந்து வழி அனுப்பினான். காரை அலுவலகத்தின் முன்பாக நிறுத்திவிட்டு இறங்கிய போது பக்கத்து கட்டடத்தில் இருந்து வெளிவந்து எதிர்பட்ட சுமதியை பார்த்து தியாகராஜன் அதிர்ந்து போனான். தனிப்பட்ட முக அமைப்பை கொண்டவளாதலால் அவள் அதிகம் மாறாது இருந்தாள். அவளும் அவனை பார்த்து விட்டாள். கையில் ஒரு பெரிய பேடை வைத்துக் கொண்டிருந்தாள். நீங்க சுமதி தானே? ஆமா. என் அடையாளம் தெரியுதா? தெரியுது. அவள் குரல் ஒலித்த தினசில் அளவு கடந்த வெறுப்பை அது உமிழ்ந்ததாக அவன் புரிந்து கொண்டான். நீங்க ஏதோ என்னை பத்தி தப்பா புரிஞ்சுகிட்டீங்கன்னு தோணுது. ஒரு 5 நிமிஷம் என்னோட பேச முடியுமா? என்ன பேச போறீங்க? இது என்னோட கம்பெனி. ரிசப்ஷன் ரூம் முன்னாடியே இருக்கு, அங்க உட்கார்ந்து பேசலாம், வாங்க. சுமதி அவனை பின்தொடர்ந்தாள். வரவேற்பறையில் அவன் உட்கார்ந்தான். 5 மணி நேரம் தாண்டி இருந்ததால் வரவேற்பறை காலியாக இருவரும் உட்கார்ந்து பேச வசதியாக இருந்தது. சொல்லுங்க. அவன் அப்போது கண் கலங்கியபடி எல்லாவற்றையும் சொன்னான், இன்றிரவு தான் போக போகும் இடம் தவிர. சுமதி அவனை வியப்பு, வேதனை, அதிர்ச்சி போன்ற பல உணர்ச்சிகளை அலைப்பாய்ந்த விழிகளால் பார்த்தபடி இருந்தாள். ஐம் சாரி, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நீங்க தன்னை மோசம் பண்ணதான் சரசும் நினைச்சிருச்சு. அது அவ தப்பு இல்ல, எங்க விதி. ஆனா அவ அப்படி நினைச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? சரசுவை எங்கனாச்சும் சந்திச்சிங்களா? சந்திக்கல. உங்க தங்கச்சி வீட்டுல இருந்து எப்படியாவது உங்க மெட்ராஸ் விலாசத்தை கண்டுபிடிச்சு வாங்கி தனக்கு தெரிவிக்கும்படி கேட்டு எனக்கு சரசு லெட்டர் போட்டிருந்தா. ஆனா அது என்னோட சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமா அப்போ இருந்துச்சு. ஒரு 15 வயசு பொண்ணு எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? என்னன்னு போய் உங்க தங்கச்சி கிட்ட நான் சொல்றது? சரசு உங்களோட தான் ஓடி போனாங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. நான் ஒருத்தி தான் யூகிச்சிருந்தேன். ஆனா நான் யார்கிட்டையும் அவளை பத்தி அவதூறு பேசல. ஆனா அவ ஏமாந்து போயிட்டு தான் நினைச்சு நிறைய அழுதேன். இதை சொல்லும் போது சுமதிக்கு அழுகை வந்தது. தியாகராஜனுக்கும் கண்கள் கலங்கின. சரசு எந்த விலாசத்திலிருந்து லெட்டர் எழுதினான்னு சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல, ரொம்ப நாளாச்சு இல்ல. அமைஞ்சிக்கரையில அவ வீட்டு வேலை செஞ்ச ஒரு இடத்தோட அட்ரஸ் கொடுத்திருந்தா. ஆனா என்னால உங்க விலாசத்தை கண்டுபிடிக்க முடியலன்னு அவளுக்கு பதில் எழுதி போட்டேன். அவளோட அப்பா அம்மாவுடைய துயரத்தை பத்தி எல்லாம் நான் எதுவும் எழுதல. அவ உங்களோட தான் ஓடி போனாங்கிற விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு அந்த லெட்டர்ல அவளுக்கு எழுதினேன். அந்த சொல்ல இதுவரைக்கும் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எத்தனை பசங்க? தியாகராஜன் சிரித்தான். நான் கல்யாணமே பண்ணிக்கல மிஸ்ஸஸ் சுமதி. என்னுடைய அசட்டுத்தனத்தால அந்த அப்பாவி பொண்ணுக்கு ஏற்பட்ட மோசமான வாழ்க்கையை பத்தின உறுத்தலோட என்னால வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. ஐம் சாரி, உங்களை நான் தப்பா நினைச்சேன். இப்பவும் நான் சரசுவை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். உங்க அட்ரஸ எதுக்கும் என்கிட்ட சொல்லுங்க. அதுல உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லையே. வீட்டுல டெலிபோன் கூட இருக்கு. அவன் நீட்டிய சின்ன குறிப்பேட்டில் அவள் தனது முகவரி, தொலைபேசி இலக்கம் இரண்டையும் எழுதி கொடுத்தாள். அவனும் தன்னுடையவற்றை கொடுத்தான். ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா உங்களுக்கு போன் பண்ணலாம்ல? தாராளமா. எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவரு, உங்களை மாதிரியே. தேங்க்யூ. அப்ப நான் வரட்டுமா? ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு எத்தனை பசங்க? அதை கேட்க மறந்துட்டேனே. ஒரு பொண்ணு, ஒரு பையன் படிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் வரட்டுமா? அவள் எழுந்து கொண்டாள். அவன் அவளை அனுப்பிவிட்டு அந்த சந்திப்பு பற்றி வியந்து கொண்டே தனது அறைக்கு சென்று உட்கார்ந்தான். தாடி மீசை வாங்க வேண்டிய நினைப்பு வர மறுபடியும் கீழே இறங்கி அவை கிடைக்கும் கடைக்கு காரை செலுத்தினான். 2 பெண்கள் அந்த சிறு பெண்ணை அழைத்து வந்து தியாகராஜன் இருந்த அறைக்குள் விட்டு போனார்கள். கதவை சாத்தி தாளிட்ட தியாகராஜன், இந்த பர்மான், என்னை பார்த்து பயப்படாத. நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக இங்க வரல. உன்னை காப்பாத்தி அழைச்சிக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேம்மா. உட்காந்துக்க, கண்ணை தொடச்சுக்க.
லட்சுமி வியப்பும் களிப்புமாக தலை உயர்த்தி அவன் கால்களை தொட்டு கும்பிட்டாள். அவன் தன் கால்களை நகர்த்தி கொண்டே, சேச்சா எதுக்குமா கும்பிடுற, உன்னை பத்தின விவரம்லாம் சொல்லு முதல்ல என்றான். நீங்க யாருங்க? என்னை எப்படி தெரியும் உங்களுக்கு? என்னை காப்பாத்த வந்ததா சொன்னீங்களே, என்னை பத்தி உங்ககிட்ட யாருங்க சொன்னா? எல்லா விவரமும் அப்புறம் சொல்றேம்மா. உங்க அம்மா பேரு சரசுவா, அத சொல்லு முதல்ல. ஆமாங்க, சரசுதான். உங்க அப்பா பேரு? தியாகேசன்னு அம்மா ஸ்கூல் பேர் கொடுத்தாங்க. அட, நீ ஸ்கூலுக்குலாம் போனியா? போனேங்க, ஆனா தொடர்ந்து படிக்க முடியல. அம்மா சீக் ஆயிட்டாங்க. அதனால நான் வீட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்க வேண்டியதாயிடுச்சு. இங்க எப்படி வந்து சேர்ந்த? உங்க அம்மாவுக்கு என்ன உடம்புக்கு? எங்க அம்மாவுக்கு முடக்குவாதம் மாதிரி. இப்போ எவ்வளவோ தேவலைங்க, எனக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி எதிர் வீட்டுக்கு வந்து தங்கின விருந்தாளி பெரியவரு இங்க கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாருங்க. உங்க அப்பா என்ன ஆனாரு? அப்பா செத்துட்டுதான் அம்மா சொல்றாங்க, ஆனா நான் நம்புறதில்ல என்கிற சொற்கள் தொக்கி நின்றன. ஸ்கூல்ல உன்னோட பிறந்த தேதி என்னன்னு கொடுத்திருக்கு, ஞாபகம் இருக்கா? மே 18, 1976. அவனும் சரசுவும் ஹோட்டல் விடுதியில் தங்கியது ஜூலை 1975. சரியாக 10 மாதங்கள் கழித்து இவள் பிறந்திருக்கிறாள். அப்படியானால் இவள் என்னுடைய மகள், நான் பெற்ற மகள். அவளை அப்படியே அள்ளி எடுத்து மடியில் போட்டு சீராடி உச்சி முகிற அவனுள் துடிப்பு பெருகியது. அவளுக்கு அது அதிர்ச்சி அளிக்கும் என்பதால் மட்டுமின்றி, வயது பெண்ணாகிவிட்ட அவளை இனி தன்னால் தொட இயலாது என்பதாலும் அவன் தனது துடிப்பை கட்டுப்படுத்தி கொண்டான். உங்க அம்மாவுக்கு சொந்த ஊர் எதுமா? மதுரை ஜில்லாவுல ஒரு சின்ன கிராமங்க, கல்லுப்பட்டியோ ஏதோ. அவனுடைய சந்தேகங்கள் யாவும் நீங்கி, அப்ப நம்ம புறப்படலாமா? எங்கங்க? முதல்ல உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விட போறேன். அதுக்கப்புறம் உன்னை யாரு காப்பாத்த சொல்லி என்னை இங்க அனுப்பி வச்சாரோ அவரோட வீட்டுக்கு போறோம். அது இன்னைக்கு முடியாது, நாளைக்கு தான். லட்சுமி மறுபடியும் உணர்ச்சி வசப்பட்டு போய் அவன் கால்களில் முகம் பதித்து அவற்றை இரு கைகளாலும் பிடித்து கொண்டாள். அவள் கண்ணீர் அவன் கால்களில் வழிந்தது. எந்திரி எந்திரி. ஐயா, இந்த உலகத்துல சில நல்லவங்களும் இருக்கிறாங்கன்றத இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா இவ்வளவு நாளும் இந்த உலகத்துல நல்லவங்களே இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆமாங்க ஐயா, ஆனா நான் சொல்றது ஆம்பளைங்களை பத்தி. தியாகராஜன் குபீரென்று சிரித்தான். அவளுக்கு வெட்கமாய் போயிற்று. சிவந்து விட்ட முகத்தை தாழ்த்தி கொண்டு, மன்னிச்சுக்கோங்கய்யா என்றாள். காரை தெருமுனையில் அவன் நிறுத்திய போது இரவு மணி 8:45. எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்கய்யா. இன்னொரு நாள், இப்ப முடியாது, நீ தனியா போயிருவல்ல? போயிருவேன், அதோ அந்த வீடுதான். அவன் அவசரமாய் காரில் ஏறி உட்கார்ந்தான். அவள் ஓட்டமும் நடையுமாக சென்று ஒரு சிறு குடிசைக்குள் புகுந்ததை பார்த்த பிறகே காரை கிளப்பினான். குடிசையினுள் புகுந்து அதே சரசுதானா என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொள்ளும் ஆவலை அப்போதைக்கு கட்டுப்படுத்தி கொண்டாக வேண்டியிருந்த கட்டாயம் அவனுள் ஒரு படபடப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. அடுத்த சந்திப்பின் போது அந்த பெண், அடடா, பேர் கேட்கவே இல்லையே, தன் குரலை வைத்து அடையாளம் தெரிந்து கொண்டு விடக்கூடாது என்பதற்காக அடித்தொண்டையிலேயே மிக மெதுவாக ரகசியம் பேசுவது போல் பேசியிருந்ததில் தொண்டை கமறியது. வீட்டுக்கு போனதும் சமையற்காரரிடம் வெந்நீர் வாங்கி குடித்து குரலை சரிப்படுத்தி கொண்டான். மறுநாள் காலை 7க்கெல்லாம் குடிசைக்கு முன்னால் தியாகராஜன் காரில் வந்து இறங்கினான். தெருவில் விளையாடி கொண்டிருந்த சிறுவனை அழைத்து, உள்ளே இருக்கிற அக்காவை கூப்பிடுப்பா என்றான். இதற்குள் லட்சுமியே வந்து விட்டாள். தாடிக்கார ஐயா அனுப்புனாருமா, நான் தான் உன்னை அங்கிருந்து விடுவிக்க ஏற்பாடு பண்ணவன், சொல்லிருப்பாரு. உள்ள வாங்கய்யா, தாடிக்காரர் சொன்னாரு, ஆனா நீங்களே இங்க வருவீங்கன்னு சொல்லல. இதற்குள் சரசு எழுந்து பாயில் உட்கார்ந்து விட்டிருந்தாள். அம்மா அம்மா, என்ன அந்த நரகத்துல இருந்து விடுவிச்சவரு கார்ல வந்திருக்காருமா. என்னால தானா எழுந்து நிக்க முடியாதியா, மன்னிச்சுக்கங்க என்றபடி தலை உயர்த்திய சரசு அதிர்ந்து போனாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி இருந்தார்கள். சரசுவின் கண்களில் அதிர்ச்சியோடு இன்னொன்றும் இருந்தது, சினம். யார் நீங்க? எங்க வந்தீங்க? அம்மா, நீ சும்மா இருடி. எதுக்கு வந்தீங்க? என்னோட சீரழிவை பார்த்து சிரிக்கிறதுக்கா? சரசு, உன்னை லாட்ஜ்ல விட்டுட்டு நான் வெளியில வீடு தேட வெளியே போனப்போ என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய் சரசு. நீங்க சொல்ல போறது எதுவானாலும் இப்ப நான் கை கால் எல்லாம் முடங்கி ஒரு சப்பானி மாதிரி நகர்ந்துகிட்டு இருக்கிறேன். நான் யாருக்கும் பிரயோஜனப்பட மாட்டேன். நான் உனக்கு பிரயோஜனப்படுறதுக்காக வந்திருக்கிறேன். சரசு, நான் சொல்றதையெல்லாம் கொஞ்சம் பொறுமையா முதல்ல கேளு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணு. தியாகராஜன் எல்லாவற்றையும் சுருக்கமாய் சொன்னான். கேட்டு முடித்ததும் சரசு பொங்கி அழத் தொடங்கினான். தன் கதையையும் அவனுக்கு சொன்னாள். அழாத சரசு, எல்லாத்துக்கும் என்னோட அசட்டுத்தனம் தான் காரணம். சின்ன வயசு உத்வேகத்துல தப்பு பண்ணிட்டேன். ஒருவேளை உன்னால அந்த மங்கம்மா உதவியோட தப்ப முடியாம போயிருந்தா உன்னோட கதி என்ன ஆயிருக்கும் சரசு? நீ என்ன மன்னிப்பியா? எல்லாம் விதிங்க. ஊரறிய கல்யாணங்கிறது ஒன்னு ஆகிறதுக்கு முந்தி ஆணும் பெண்ணும் லாட்ஜ்ல எல்லாம் தங்கக்கூடாது சரசு.
ஓடியும் போகக்கூடாது. அந்த மதி நமக்கு இருந்திருந்தா இந்த விதி ஏற்பட்டிருக்காது சரசு. உங்க 2 பேர் மேலேயும் தப்பு இல்ல. அந்தஸ்து அது இதுன்னெல்லாம் தகராறு பண்ணி கல்யாணம் கட்ட ஆசைப்படுறவங்கள பிரிக்கிறாங்களே இந்த பெரியவங்க, அவங்க மேலதான் தப்பு. அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா ஏன் நீங்க ஓடி போயிருக்க போறீங்க என்றாள் லட்சுமி. கெட்டிக்காரி நம்ம மக, போட்டாலே ஒரு போடு என்றான் தியாகராஜன். பிறகு அம்மா, அது என்ன ஸ்கூல்ல அப்பா பேரு தியாகேசன்னு கொடுத்திருக்கியாமே என்று கேட்டான். நான் என்னத்த கண்டேன்? தியாகராஜன்னு கண்டனா, தியாகதாசன்னு கண்டனா, இல்லாட்டி தியாகமூர்த்தின்னு கண்டனா? தியாகுன்னு மட்டும்தான் சொன்னீங்க. அது இன்னொரு தப்பு. ஒருத்தர் நேசிக்கிறப்போ எல்லா விவரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். முழு பேரு, வீட்டுல கூப்பிடுற பேரு, வேலை செய்யற இடம், வீட்டு விலாசம் எல்லாத்தையும் பரஸ்பரம் சொல்லிக்கணும். அது நான் செஞ்ச இன்னொரு தப்பு. எப்படியோ இப்ப ஒன்னாயிட்டோம்ல சரசு. இப்ப நான் ஒரு லட்சாதிபதி. முதல்ல உன் உடம்ப ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்டி சரிப்படுத்த போறேன். மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். இன்னும் நான் நம்ம மக பேரை கூட கேட்கல. லட்சுமிப்பா. உன்னால கார்ல ஏறி உட்கார முடியுமா சரசு? நம்ம காரா அது? ஆமா. பிடிச்சு மெதுவா ஏத்தி விட்டா ஏறிடுவேன். இப்பவே கிளம்பலாம் என்று தியாகராஜன் கூற லட்சுமி உற்சாகத்துடன் சரசுவை பிடித்து தூக்கினாள். கணவன் இந்த பக்கமும் மகள் அந்த பக்கமும் நின்று பிடிக்க சரசு மெதுவாக நகர்ந்து உற்சாகமாய் காருக்கு நகர்ந்தாள். மூவரின் புதிய பயணம் அந்த கணமே தொடங்கியது.